श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அன்னவையால் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சங்கத்தமிழ் மாலை என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவை திவ்ய பிரபந்தம். ஆயனுக்காக ஆய்ச்சி பாடியது திருப்பாவை. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் என்று கொண்டாடப்படக்கூடிய பெரியாழ்வார் அவருடைய திருமகளாகத்தான் கோதை பிராட்டி அவதரித்தாள். ஆனாலும் கண்ணன் எந்த குலத்தில் இருப்பவர்களிடத்துல மிகவும் அன்போடு பழகினான். தான் அவதரித்து யாருக்கு அனைத்து விளையாடல்களையும் காட்டினான் என்றால் அது ஆயர் குலம் இடைக்குலத்துக்குத்தான் அந்த பாக்கியம் கிட்டியது. இடைக்குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களோடு ஒன்றாக கலந்து பழகினான். ஆயர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய அனுபவத்தை கொடுத்தான். அதனால கோதை நாச்சியார் எம்பெருமானுடைய திருவுள்ளம் எந்த குலத்தை நோக்கி அவர் மகிழ்கிறாரோ, யாரிடத்தில் அவர் இன்புறுகிறாரோ அந்த குலத்துல இருப்பவளாகத்தான் நாம இருக்க வேண்டுமே தவிர நாம ஏதோ தனித்து வேறு குலம் என்று இருப்பது கூடாது என்பதற்காக தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்தாள். தான் பிறந்தது சிறந்த பிராமணோத்தமரான வைதிகரான பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக. ஆனாலும் தன்னை எப்படி பாவித்து கொண்டாள்னா தானும் ஒரு கோபிகையாக இடைப்பெண்ணாகவே தன்னை நினைத்து கொண்டு அந்த இடையர்கள் கோபிமார்கள் எப்படி கண்ணனை அனுபவிப்பதற்கு ஒரு நோன்பு நோற்றார்களோ அதே போல தானும் நோக்கிறாள். அப்ப இதிலிருந்து ஒரு கருத்து நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பெருமான் எதை மிகவும் விரும்புகிறாரோ, அவர் எங்கு ஆனந்தப்படுகிறாரோ அந்த ஆனந்தப்படக்கூடிய இடத்துல நாம இருக்க வேண்டும். பெருமான் இப்ப ஆய்குலத்துல தான் அவர் மிகவும் விருப்பத்தோடு பிறந்திருக்கிறார். அங்க இருக்கிற இடையர்களை அப்படி அவர் உகக்கிறார் என்றால் அப்ப நாமும் அந்த குலத்துல ஒருவனாக இருக்கணும்னு ஆசைப்படணுமா. இதைத்தான் பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்களும் காட்டினார்கள். திருவரங்கத்துல உரியடி உற்சவம் நடந்து கொண்டிருந்ததாம். ஸ்ரீ ஜெயந்தி நன்னாள், கண்ணனம் பெருமானுடைய திரு அவதார நன்னாள். அதற்கு அடுத்த நாள் உரியடி உற்சவம். மண் பாண்டங்கள்ல பானைகள்ல தயிர் பால் வெண்ணெய் இதெல்லாம் மேல கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். கீழே இடையர்கள் அவர்கள் கையில ஒரு பெரிய கொம்பை எடுத்துக்கொண்டு அந்த மேல கட்டி இருக்கக்கூடிய உரிய அடிக்கணும். கீழே பக்கத்துல பாத்திரத்துல ஜலத்தை வச்சு மொண்டு மொண்டு அவர்கள் பேர்ல வீசி அடிக்க அதையும் மீறி அவர்கள் அந்த உரிய அடிக்கணும். இதுதான் உரியடி உற்சவம். இது திருவரங்கத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற சமயத்திலே பல இடையர்கள் அந்த இடைக்குலத்துல இருப்பவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றார்களாம். அது இல்லாம ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றார்களாம். அந்த நின்று இருக்கிற சமயத்துல பராசர பட்டர் அப்படி உற்று நோக்கி பார்த்தார். இந்த பக்கம் இடைக்குலத்துல இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய கோஷ்டி தான் இன்னும் சிறந்தது. இன்னைக்கு பெருமானுடைய அனுகிரகம் அவர்களுக்குத்தான். ஏன்னா இந்த குலத்துல தான் நானும் பிறக்க வேண்டும்னு ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்காக எம்பெருமான் அத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பிறந்திருக்கிறான் என்றால் இப்ப நான் எதுக்கு அதை விட்டுட்டு எங்கேயோ வெளியில இருக்கணும்? நான் இப்ப எப்படி பிறந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த குலத்துல இருப்பவருக்குத்தான் பெருமானுடைய அனுகிரகம் என்றால் என்னையும் அவர்களுக்குள்ள ஒருவனாகவே பாவித்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லி தான் இந்த பிராமணர் கோஷ்டி வைதிகர் கோஷ்டியிலிருந்து நீங்கி இடையர் குலத்துக்குள்ள போய் ஒருவராக நின்று கொண்டார். சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே பிரமிப்பு. சுவாமி போய் இந்த மாதிரி நிக்கலாமா? அவர்கள் கூட்டத்துக்குள்ள ஒருவரா போய் நிக்கலாமா சுவாமின்னா? கண்ணனுடைய அனுகிரகம் எங்கு விழறதோ அதுதான் நமக்கு முக்கியமே தவிர எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு என்ன தனியா பெருமை. அவருடைய கடாட்சம் எங்க விழறதோ அந்த இடத்துலதான் நாம இருக்க வேண்டும். அதனால இன்று இவர்களுக்குத்தான் பெருமானுடைய அனுகிரகம், அவருடைய முழு அருளும் அவர்களுக்கு தான் கிட்ட போகிறதுன்னா நானும் அவர்களுக்குள்ளே ஒருவனாக இருக்கிறேன் என்று பராசர பட்டர் தெரிவித்தாராம். அதேதான் ஆண்டாள் நாச்சியார் சிறு பிராயத்தில 5 வயது குழந்தையா இருக்கும் பொழுதே தன்னுடைய மனசாலே தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு அந்த கண்ணனை அடைய வேண்டும், கண்ணனை அடைந்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும். பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மா அடிமை. ஆகவே அவரையே எல்லா திசையிலும் நோக்கி எல்லா சமயத்திலும் அவரோடு சேர்ந்திருந்து
தொண்டுகளை செய்வதுதான் ஜீவாத்மாவுக்கு முக்கியமான பிரயோஜனம், பிராபியம், புருஷார்த்தம். இத்தை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்கிறாள். அதுல எண்ணிறந்த கருத்துகள், பல வேதாந்த கருத்துகள், சம்பிரதாய அடிப்படையான கருத்துகள், நாம் அறிய வேண்டிய அனைத்து உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள்னு அனைத்தும் இதிலே அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தை நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 23வது பாசுரம், 23ஆம் நாள். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிறு பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என ஆச்சரியமான பாசுரம். 21வது பாசுரத்திலிருந்து நேரடியாக கண்ணனுடைய வார்த்தையாடக்கூடிய பாசுரங்கள்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி முதல் 5 பாசுரங்கள்ல முன்னுரையாக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி 10 கோபிமார்களை எழுப்பி அதன் மூலமாக அனைத்து பாகவதர்களோடு சேர்ந்து பெருமானிடத்துல செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்தை வெளிப்படுத்தி, மேற்கொண்டு கண்ணனுக்கு நெருக்கமான அடியவர்கள்லாம் விண்ணோர்கள் ஸ்தானம், பாதுகாவலர்கள் என்ன, அதே மாதிரி நந்தகோபர், யசோதை, நம்பி மூத்த பிரான், பலராமன் என்ன, இவர்களையெல்லாம் பற்றி மேற்கொண்டு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு, தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் பெருமானிடத்துல செல்ல வேண்டும். அதனால 3 பாசுரங்கள்ல தாயாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவளோடும் சேர்ந்து இப்ப அனைவருமாக பெருமானிடத்துல வருகிறார்களாம். தாயாரை துயிலெழுப்பின பிற்பாடு நப்பின்னை பிராட்டி என்ன வார்த்தை சொன்னாளான்னா, அம்மா இதுவரைக்கும் என்ன நீங்க புருஷகாரமாக முன்னிட்டது வாஸ்தவம், ஆனா இனி மேற்கொண்டு எம்பெருமான அனுபவிக்கிறதுன்னு சொன்னா உங்களுக்குள்ள நானும் ஒருத்தி தான், நானும் அந்த பெருமானை அனுபவித்து தொண்டு செய்பவள் தான். அப்ப நீங்களும் அதே மாதிரி பெருமானை அனுபவித்து தொண்டு செய்கிறீர்களோ, நானும் உங்களோட சேர்ந்து கொள்ளுகிறேன்னு பிராட்டியும் இந்த குழுவோடு சேர்ந்தாலாம். அப்ப பிராட்டியே ஆசைப்பட்டு பாகவதர்களோடு சேருகிறார்கள்னா நாமெல்லாம் நிச்சயம் பாகவதர்களோடு சேர வேண்டும். அப்படி அனைவருமாக சேர்ந்து பெருமானிடத்துல வந்து நின்றனர். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கு மீதளிப்ப மாத்தாதே பால்சுரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன பெருமானுடைய அந்த பெருமையை சொல்லி, எத்தனை செல்வமா வைகுந்தத்துல இருந்தாலும் அதெல்லாம் ஒரு செல்வமாக மதிக்காமல் கீழே நந்தகோபனுக்கு பிள்ளையாக பிறந்த பிற்பாடுதான் தான் பெருமூச்சு விட்டாராம், நமக்கு எல்லா செல்வமும் இப்பதான் நிறைந்திருக்குன்னு. அப்படி இருக்கக்கூடிய கண்ணனிடத்துல வந்து நிச்சயம் எங்களை நீ அருள வேண்டும், உன்னுடைய அந்த திருவடிகளே கதி என்று வந்திருக்கிறோம், எங்களுடைய அபிமானத்தை எல்லாம் தொலைத்து கொண்டு மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து என்ன உமக்கு பல்லாண்டு பாடி வந்திருக்கிறோம், உம்முடைய பெருமகளை பாடி வந்திருக்கிறோம் என்ன அதை தெரிவித்தனர். அப்ப அனன்ய கதி, உம்மை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, உண்மை நீர் இல்லைன்னு சொன்னா எனக்கு போறதுக்கு வேற வழி இல்லை, வேறு போக்கிடம் இல்லை, உம்மிடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னது 21வது பாசுரம். 22வது பாசுரத்துல எங்களுடைய அகங்காரம் எப்படிப்பட்ட அகங்காரம்னா, பெருப்பெருத்த அரசர்கள் ராஜாக்கள் எல்லாம் உலகத்தையே தாங்கள் தான் தங்கள் வசத்திலிருந்து ஆளுகிறார்கள் என்ன ஒரு கர்வத்தோடு இருந்தனரே, அப்படிப்பட்ட அரசர்கள் எல்லாம் கர்வத்தை தொலைத்து கொண்டு உன்னுடைய திருவடியில வந்து விழும் பொழுது அவர்கள்லாம் எப்படி வந்திருக்கிறார்களோ அது அத்தனையும் அழித்து கொண்டு வந்தார்களே, அதை போலத்தான் நாங்களும் இத்தனை காலம் எதோ விஷயங்கள்ல ஈடுபட்டு சுவாதந்திரியத்தோடு கர்வத்தோடு இருந்தோம். இப்ப அந்த சுவாதந்திரியம் கர்வத்தை எல்லாம் ஒழித்து கொண்டு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்று தாங்கள் வந்ததை இன்னும் விளக்கமா சொன்னனர். எங்களுக்கு எவ்வளவு கர்வம் இருந்ததுன்னா, பெருப்பெருத்த அரசர்களை போல எங்களையே நாங்கள் பிரமித்து கொண்டிருந்தோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அனைத்தையும் உதறி பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு ராஜ்யம், அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக என்னேன் என்று திருவடியே நோக்கி வந்திருக்கிறோம் அத்தை விண்ணப்பித்தனர். வந்த பிற்பாடு இனி மேற்கொண்டு பெருமானே கொஞ்சம் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறீரா, இந்த இடத்துல நீர் எடுத்துக்கிறீரான்னு கேட்டா கூட போக்கடி அற்றதாக வந்திருக்கிறோம். அனன்யாருக சேஷத்துவம், பெருமான் ஒருவனே சேஷி, அவனுக்கே நாங்கள் சேஷப்பட்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கும் சேஷித்துவம் உண்டு, நாங்களும் சிலத ராஜ்யத்தை கை கொண்டு ஆளுகிறோம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு மறுபடியும் ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம் என்ன கை கூப்பி வேறு அதை பத்தி சிந்தனையே இல்லாதபடி அனைத்தையும் ஒழித்து கொண்டு உம்மிடத்துல வந்திருக்கிறோம்னு தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த பிற்பாடு இப்ப என்ன வேண்டும், வந்து விட்டீர்களோ இல்லையோ, எப்ப அகங்காரம் அபிமானத்தை எல்லாம் தொலைத்து இடத்துல வந்து விட்டீர்களோ வேறு என்ன வேண்டும், அவ்வளவுதானே என்று கண்ணன் சொல்ல, என்ன இப்பதான் வந்திருக்கிறோம் அதுக்குள்ள அவ்வளவுதானேன்னு முடித்து விட்டால் எப்படி, உம்முடைய அந்த தாமரை போன்ற திருக்கண்களாலே சிறிது சிறிதாக எங்களை நோக்க வேண்டும்,
கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. ஒரு பாட்டம் மழை பொழிய வேண்டும். வயல் அந்த தானியங்கள் பயிர்கள் எல்லாம் அப்படியே வாடி போயிருக்கும் வெயில் காலத்துல. அப்புறம் மழை காலத்துல ஒரு பாட்டம் மழை பெய்ததுன்னா அதெல்லாம் திரும்பி பசுமையோடு எப்படி முளைத்து எழுமோ, துளிர் விட்டு எழுமோ, அத மாதிரி இந்த உலகத்துல பல கஷ்டங்கள் மேல மேல வருத்தங்களை சந்தித்து சந்தித்து மிகவும் கொதித்தடைந்திருக்கிறோம், கொதிப்படைந்திருக்கிறோம். இந்த துக்கம், இந்த கொதிப்பெல்லாம் அடங்க வேண்டும் என்னால் பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சம் அருள் மழை நம்ம பேர்ல பொழிய வேண்டுமா. அப்படி தேவரீர் கண்களை திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது அது நேற்றைய பாசுரம். அப்படி கட்டாட்சம் விழுந்தால் என்ன ஆகும்னா, எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய், எங்களுடைய சாபம் எல்லாம் போகும்னு தெரிவிக்கிறார். நமக்கு கூட சாபம் உண்டான்னா பாபத்தையே சாபம்னு தெரிவிக்கிறார். பாபம்ங்கிறது கண்டிப்பா அனுபவித்தே தீர வேண்டும்ங்கிற மாதிரியான பாபமா. சில பாபங்கள் எல்லாம் பிராயஷ்சித்தம் பண்ணி போக்கிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் செய்து சேர்த்து வைத்திருக்கிற பாபம் எப்படிப்பட்டதுன்னா வலிய பாபம். எத்தனை காலம் அனுபவித்தாலும் இது முடிக்கவே முடியாத அளவுக்கு மலமலையா சேர்ந்து குவிந்து போயிருக்கிறது. அதனால இத்தை சாபம் என்றே தெரிவித்து, இந்த சாபம் போக்கணும்னா பெருமான் பிரயாசையே பட வேண்டாம், ரொம்ப முயற்சி எடுக்கணும், நிறைய காரியம் பண்ணணும் தேவையில்லை. கண்ணை திறந்து கட்டாட்சித்தாலே இந்த சாபம் போய்விடும். ஏன்னா மற்றையோர்களுக்கு சாபம் போகணும்னா அவர் நிறைய காரியம் பார்த்திருக்கார். இதை பத்தி 6000 என்னும் வியாக்கியானத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு சாபம் வந்த பொழுது பெருமான் ஒவ்வொரு தன்னுடைய அவயவம், தன்னுடைய திருமேனியில ஒவ்வொரு பகுதியால அந்த சாபத்தை போக்கி இருக்காராம். இப்போ முதல்ல திருவடியினால சாபம் யாருக்கு போச்சு? அகலிகை. அவள் கல்லாக கிடந்தாள், நீ கல்லாக உருமாறி போவாய்னு சாபம் பெற்றாள் அகலிகை. அந்த கல்லாக போன அகலிகைக்கு சாப விமோசனம் எப்படி நடைபெற்றதுன்னா, ராமபிரான் அந்த விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்காக அழைத்து கொண்டு வந்தார். மீண்டும் ஜனக சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு நடந்து போகிற சமயத்துல அவர் ஆசிரமம், இந்த அகல்ய அனசூயா, அதாவது அகல்யினுடைய கௌதமருடைய ஆசிரமத்து வழியா வரும்பொழுது அங்க ராமனுடைய திருவடி பட்டு அந்த மண், அந்த துகள், அந்த காற்றெல்லாம் போய் அந்த அகலிகை பெண்ணா கல்லா இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்துல போய் பட சட்டென்று அந்த கல்லான உருவம் மாறி அவள் பெண்ணாக மாறினாள். அவளுடைய சாபம் போயித்துன்னு பாக்குறோம். அப்ப ராமன் தான் அவதரித்து, பெருமான் அவதரித்து ராமனாக நடந்து வந்து விஸ்வாமித்திரரோடு இவரோட ஆசிரமம் வரைக்கும் வந்து இவருடைய திருவடி பட்டு பின்னர் சாப விமோசனம் ஆகிறது. இவ்வளவு சிரமப்பட்டதற்கு அப்புறம் தானே சாபம் போச்சு. அது அங்க பார்க்கிறோம். அடுத்து அவருடைய முழங்கால்களாலே மது கைடபர் என்னும் முழங்கால்களாலே மணிகூபரர் நலக்ரீவர், குபேரனுடைய பிள்ளைகள் 2 பேர் கந்தர்வர்கள், அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டது. மரங்களாக நின்றிருப்பீர்கள். அவர்கள் தான் மருத மரங்கள், இரட்டை மருத மரங்களாக நிற்க கண்ணனம்பெருமான் உரல்ல கட்டுண்ட பொழுது தாமோதரனான எம்பெருமான் உரல்ல கட்டுண்டு அப்படியே அந்த உரலை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறான். பழக்கடையில 2 மரங்கள் இப்படி மருத மரங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கு. அது நடுவுல உரலை கட்டி இழுத்து கொண்டு வந்து அந்த மரங்களையே முறித்தான். அப்பதான் சாப விமோசனம் ஏற்பட்டது. குபேரனுடைய குமாரர்கள் மணிகிரீவன் நலகூபரன் என்ன இருவர், அவர்கள் தான் மரமாக சாபத்தை பெற்று நின்று கொண்டிருந்தனர். இப்ப அந்த சாபம் போச்சு. அப்ப பெருமான் முழங்காலால தவழ்ந்தான். கண்ணனாக அவதரித்த எம்பெருமான் முழங்கால கொண்டு தவழ்ந்து தவழ்ந்து, வெறும் மட்டும் தவழல, பின்னாடி பெரிய பாரமான உரலையும் கட்டி கொண்டு இழுத்து கொண்டு தவழ்ந்து வந்து அந்த மரங்களுக்கு நடுவே வந்து பின்னர் தான் அந்த சாப விமோசனம் ஏற்பட்டது. அப்போ மணிகிரீவன் நலகூபருடைய சாப விமோசனம் பெருமான் முழங்காலால ஏற்பட்டது, தவழ்ந்து தவழ்ந்து சிரமப்பட்டு ஏற்பட்டது. அடுத்து தொடைகள், பெருமானுடைய ஆச்சரியமான அந்த தொடையில மது கைட்டபர்கள் என்னும் அரக்கர்கள், அந்த அரக்கர்களை இந்த தொடையில வைத்துத்தான் எம்பெருமான் சம்ஹரித்தான். அதற்கு பின்னாடி அவர்கள் சிறந்த தேவர்களுடைய அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பக்தர்களாக இருந்து பின்னர் வைகுந்தத்தை அடைந்தனர் என்ன சரித்திரம். அப்ப மது கைட்டபர்களுடைய அந்த ராட்சச குணம், அந்த அரக்கராக இருக்க பிறவியை எப்படி போக்கினார்னா, தொடையால அவரை வைத்து சம்ஹரித்து அந்த மது கைடவர்களை அழித்து எம்பெருமான் சாபத்தை போக்கினான். அதற்கு எம்பெருமானுடைய தொடை, அது அந்த பகுதி அதற்கு பயன்பட்டது. அடுத்து பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய நீர், அதனால யாருக்கு சாபம் போச்சுன்னா, கபாலித்வம் பவிஷ்யசி என்ன, ருத்ரனானவன் கையில கபாலத்தை ஒட்டி கொண்டு ஊர் முழுக்க சுற்றி சுற்றி பிச்சை எடுத்தார். என்ன, தகப்பனார் பிரம்மா தான் தகப்பனார், ருத்ரன் பிள்ளை. தகப்பனாருக்கு 5 தலை இருந்துதான், பிரம்மாவுக்கு 5 தலை, ருத்ரனுக்கும் 5 தலை. இதை பார்த்துட்டு ருத்ரனுக்கு ஒரே கோவம் வந்துடுத்தான், எனக்கும் 5 தலை, என்னுடைய அப்பாவுக்கும் 5 தலையா, அப்ப எனக்கு என்ன பெருமையே கிடையாதா, எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கணுமே, அதனால தன் தலையை கிழிக்கலாமோ இல்லையோ, அவர் தலையை போய் கிள்ளினார்.
கிள்ளினதுனால உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. தகப்பன்னு கூட பார்க்காமல் என்னையே நீ இந்த மாதிரி இம்சை பண்ணினாயா, என் தலையே கிள்ளினியா, உன்னுடைய கையில இந்த தலை ஒட்டி கொள்ளும், நீ கபாலியாக பெயர் பெற்றுக்கொண்டு ஊர் முழுக்க சுத்துவாயின்னு சாப்பமிட, இந்த சாப்பம் எப்படி போகும்? கையில கபாலம் ஒட்டி கொண்டிருந்தா எந்த காரியம் பண்ண முடியாது, ஒரு பெரிய தீட்டு தோஷம், இது நீங்கணுமே, என்ன செய்யறது என்று கேட்க, இதை மண்டை ஓடுதானே கபாலம்ங்கிறது, அதை கையில வைத்துக்கொண்டு பிச்சை எடு, எந்த சமயத்துல உனக்கு இந்த பாத்திரம், அதாவது நீ கையில வைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஓடு முழுக்க நிறைகிறதோ அப்ப உனக்கு தன்னடையே அது சுக்குநூறா வெடித்து போகும் என்று சொல்ல, இவரும் ஊர் முழுக்க எடுத்துக்கொண்டு எப்ப நிறையும் எப்ப நிறையும்னு சுத்தி சுத்தி பார்க்கிறார். பதரீகாசிரமத்துல நரநாராயண பெருமாள் அந்த இடத்துலதான் போய் எம்பெருமான் இடத்துல கேட்க, பெருமான் தன்னுடைய திருமார்பிலிருந்து அந்த வியர்வை துளி நெகத்தால எடுத்து அந்த பாத்திரத்துல ஒரு துளி சேர்க்கிறார். உடனே அது முழுக்க ரொம்பி பொங்கி வழிந்தது அந்த பாத்திரம், அதாவது அந்த கபாலமாகிற ஓடு சுக்கல் நூறாக வெடித்து சிதறியது. அப்பதான் அந்த ருத்ரனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. அப்ப அவருடைய சாபம் போறதுக்கு பெருமானுடைய திருமார்பு பயன்பட்டது, அதுல இருக்கக்கூடிய வியர்வை துளி, இதை எடுத்து பெருமாள் சேர்த்து பின்னர் தான் சாபம் நீங்கியது. இதே மாதிரி மகாலட்சுமி தாயார் திருமார்புல வீற்றிருக்கிறாளே, அவளுடைய கட்டாட்சத்தினாலே இந்திரனுடைய சாபம் போனது. இந்திரனுக்கு துர்வாசா சாபம் கொடுத்தார். ஒரு மகாலட்சுமி தாயார் சாத்தி கொண்டிருந்த மாலைய தான் கையில எடுத்து கொண்டு வந்தார். இதை யாருக்கு கொடுக்கலான்னு அப்படி போகின்றிருக்கிறச்ச பெரிய ஐராவத யானைக்கு மேல இந்திரன் ரொம்ப ஒரு ராஜாவுக்கு உண்டான அந்த அடையாளங்களோடு தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டி கொண்டு வந்தான். சரி, தேவலோகத்துக்கே அரசனா இருக்கானே, இவனுக்கு கொடுப்போம் தாயாருடைய மாலையன்னு சொல்லி அப்படி கை நீட்டி கொடுக்க, அவனத்தை அகௌரவப்படுத்தினான். தன்னுடைய வஜ்ராயுதத்தால வாங்கி யானை தலைக்கு மேல அப்படி போட்டான். யானைக்கு அதனுடைய மதிப்பு தெரியல, ஐராவதம், அது தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு மெதிச்சுடுத்து. உடனே கோபம் வந்துடுத்து. மகாலட்சுமி பிரசாதம்னு உனக்கு கொடுத்தேன்னு பாரு, என்னதான் சொல்லிக்கணும், உனக்கு எப்ப இதுல மரியாதை செலுத்த தெரியலையோ, உனக்கு கௌரவ புத்தி இல்லையோ, அந்த மகாலட்சுமி உன்னை விட்டு நீங்குவாள், உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்க்க பதவியோ அரச பதவியோ எல்லாம் போய்விடும் என்று அந்த இந்திரனுக்கு சாபமிட்டார். சரி, சாபத்தை இப்ப எப்படி போக்கிக் கொள்வது, என்ன பண்ணுவதுன்னா, அது பார்க்கடலை கடையுங்கள், கடையரைச்ச அமிர்தம் வரும், கூடவே மகாலட்சுமி தோன்றுவள், தோன்றி அவளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டாதான் மீண்டும் உனக்கு இந்த சொர்க்க பதவியோ சொர்க்கப்பட்டணமோ சொத்தோ எல்லாம் கிடைக்கும் என்று சொல்ல, போய் பெருமானுடைய திருவடிகள்ல விழுந்து பிரார்த்தித்து, அவருடைய இருப்பிடம் தானே திருப்பார்கடல், யாரோ இவா இஷ்டமா நினைச்சு கடைய முடியாது, திருப்பார்கடல்ங்கிறது எம்பெருமானுடைய இருப்பிடம், அவர் துயில் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான இடம். பெருமானிடத்துல போய் பிரார்த்தித்து அவரும் சம்மதித்து, பின்னர் அந்த பெரிய மந்தரமலையை கொண்டு வந்து மத்தாக நாட்டி, வாசுகியை கயிறாக கட்டி, வடவரையை மத்தாக வாசுகியை நானாக பெரிய அந்த பார்க்கடலை கடைய, பின்னர் தான் அமிர்தம் வந்தது. மகாலட்சுமி தாயார் ஆவிர்பவித்தாள். அவளுடைய கட்டாட்சம் பட்டு தேவர்களுக்கு இருந்த அந்த சாபம் எல்லாம் போய் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கப்பட்டணமே கிட்டியதுன்னு பார்க்கிறோம். அப்ப மகாலட்சுமி தாயாருடைய கட்டாட்சம், அவள் எம்பெருமானுடைய திருமார்பிலேயே இருக்கக்கூடியவள், அவளுடைய கட்டாட்சத்தினால சாபம் போயித்து. அப்புறம் சந்திரன், தக்ஷ பிரஜாபதி சந்திரனுக்கு சாபமிட்டார், க்ஷயரோகம் ஏற்பட்டு போகும், உன்னுடைய அழகு குறைந்து கொண்டே போகும் என்று சொல்ல, இதற்கு என்ன பிராயஷ்சத்தை, எப்படி இந்த சாபத்தை போக்கிக் கொள்றது? அதுவா பெருமான சேவித்து புஷ்கரணியில போய் தீர்த்தம் ஆடணும். எந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமான சேவிக்கிறியோ, இப்படி ஒவ்வொரு ஊரா போ, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புஷ்கரனை தீர்த்தம் ஆடும் பொழுது உன்னுடைய சாபம் தன்னடைய போகும்னு சொல்ல, அவன் எல்லா ஊர்லையும் சுத்தி பார்த்தான். இறுதியில திருவரங்கத்திலே அந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி எம்பெருமான சேவிக்க க்ஷயரோகம் போகியது. அதனால்தான் சந்திர புஷ்கரணி என்று அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு உள்ளேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த புஷ்கரணிக்கு சந்திர புஷ்கரணி என்று பெயர். அங்குதான் தக்ஷனுடைய சாபத்தை சந்திரனானவன் போக்கிக் கொண்டான். ஆக இப்படி பலருடைய சாபமும் பலவிதமாக போயிருக்கிறது. அது மாதிரி இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாப்பம் சாபத்துக்கு பெருமான் இவ்வளவு பிரயாசப்படணுமா? அவருடைய திருவடி வேணும், அவருடைய முழங்கால் வேணும், அவருடைய முட்டி வேணும், அவருடைய தொடை வேண்டும், அவருடைய திருக்கண்ணோ, அவருடைய திருமார்பு வேண்டும். இந்த மாதிரி ஏதாவது காரியம் செய்து நம்ம சாபத்தை போக்கணுமான்னா வேண்டவே வேண்டாமா. கண்களை மலர்ந்து நம்மை குளிர கட்டாட்சித்தாலே எங்களுடைய சாபம் போய்விடும். இப்ப எங்களுக்கு எது சாபம், என்ன எங்களுக்கு பாப்பம்னா, உம்மை விட்டு பிரிந்திருக்க கூடியதுதான் பெரிய துக்கமா இருக்கு. உம்மோடு சேர்ந்திருந்தால் எந்த துக்கமும் எங்களுக்கு இருக்காது. எப்போ உம்மை விட்டு பிரிந்திருக்கிறோமோ இந்த துக்கம் எப்படி போகும்னா, உம்முடைய கட்டாட்சத்தினாலதான் போகும். நீர் குளிர கட்டாட்சித்து எங்க அத்தனை பேரையும் உன்னோட சேர்த்து கொண்டு விட்டால் அவ்வளவுதானே, அந்த க்ஷணத்திலேயே இந்த பாப்பம் போய்விட போகிறது. ஆக குளிர கட்டாட்சிப்பாய் என்று பிரார்த்தித்தது எங்கள் மேல் சாபம் இழிந்து என்னது நேற்றைய பாசுரத்துல பிரார்த்தித்தார்கள். சரி, இப்படி இந்த பெண்கள் எல்லாம் நம்ம இடத்துல வந்து பிரார்த்திக்கிறார்களேன்னு பெருமானுக்கு மிகுந்த ஒரு துக்கம் ஏற்பட்டதாம். இவன் நாம போய் இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் அனுகிரகிக்க வேண்டி இருக்க,
சிறுவர்கள் சிறுமிகள் இத்தனை பேர் விடியற் காலையில புறப்பட்டு நம்மிடம் நோக்கி வந்து விட்டார்களே, நப்பிண்ணை பிராட்டியை சேர்ந்தவர்களான இவர்களை இப்பாடுபடும்படி கண்டிருந்தோமே. பிராட்டிய வேற பற்றி இருக்கிறார்கள் 3 பாசுரத்துல. பிராட்டிக்கு அடியவர்களா இருக்கிறவர்களா இவ்வளவு நேரம் சிரமப்படுத்தினது எவ்வளவு பெரிய குற்றம் என்று பெருமான் தம்மை நிந்தித்து கொண்டார். இங்க நின்றும் புறப்பட்டு அந்த இடத்திலிருந்தே இப்ப பெருமான் வார்த்தையை திறந்து மாசுதகான்னு சொல்ல ஆரம்பித்தாராம். இங்கேயே சொல்லக்கூடாது, நல்வார்த்தைகளை இந்த இடத்துல சொல்லக்கூடாது. நீர் எழுந்திருக்க வேண்டும், நடந்து நடையழக காட்ட வேண்டும், கோப்புடைய சீரிய சிங்காசனத்துல அமர வேண்டும், அந்த சிங்காசனத்துல இருந்து கொண்டு யாம் அந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும். ஏன்னா திருப்பள்ளி அறை பள்ளி அறையில இருக்கக்கூடிய வார்த்தையாக ஆகிவிடக்கூடாது. எங்களை எல்லாம் ரட்சிக்கிறேன்னு சொல்லணும்னா அதற்குன்னு ஒரு தனி இடத்துல அமர்ந்து கொண்டு நீர் சொல்ல வேண்டும் கண்ணான் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதுதான் இந்த இன்றைய நாள் பாசுரம். பெருமானை பற்றி அவருடைய அழகு, அவருடைய நடையழக வர்ணிக்கிறதுக்கு முதல் பாதி பாசுரம் முழுக்க ஒரு சிங்கத்தை வர்ணிக்கிறார்கள். அந்த சிங்கம் எப்படி நடந்து வருமோ அதை போல எம்பெருமானுடைய நடையழகு அமைந்திருக்கிறது. நேர எம்பெருமானுக்கு கூட அவ்வளவு வர்ணனையை காணும். கடைசியில பூவை பூவன்னா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் அந்த காரியம் ஆராய்ந்து அருள். இதுதான் பெருமானுக்கு உண்டான நேரடியான பாசுரம். ஆனா அவருக்கு சொல்லணும்னா அவருக்கு உதாரணமாக ஒரு சிங்கத்தை சொல்லி அந்த சிங்கத்துக்கு எவ்வளவு பெருமை, அது எப்படிப்பட்டதுன்னு முதல்ல பாசுரம் முழுக்க விவரிக்கிறார்கள். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். வெறுமனே சிங்கம் இல்ல, சீரிய சிங்கம், ரொம்ப பெருமை கொண்டிருக்கக்கூடிய சிங்கம். சிங்கத்துக்கு என்ன பெருமை? காட்டு விலங்குகளுக்குள்ள அது அரசன் என்ன எல்லாருமே சொல்றோமே. அந்த ராஜாவா இருக்கக்கூடிய அந்த தன்மை சிங்கத்துக்கு எப்படி வந்தது? அது என்ன தேர்தல் நடத்தினாலா? காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டு இவர் ஜெயிச்சார்னா இவரை ராஜா பதவியில அமர்த்தலாம், இப்படியெல்லாம் யாரும் முடிவு பண்ணவே இல்லையே. ஆனா காட்டுக்கு அரசன் ராஜான்னு சொன்னா சிங்கம்தான்னு மனுஷர்களான நாம் மட்டும் கொள்ளல, எல்லா விலங்குகளுமே தங்களுக்கு அரசன் சிங்கம்னு கொண்டிருக்கிறது. அப்ப இது தனித்த பெருமை அல்லவா? எப்படி நமக்கெல்லாம் பரமாத்மா ஈஸ்வரன், அவர் பரமாத்மான்னா அவர் தான் பரமாத்மா, நாம யாரோ தேர்ந்தெடுக்கல இவர் பரமாத்மாவா இருக்கட்டும், கிடையாது. என்றென்றைக்கும் அவர் ஒருத்தர் தான் பரமாத்மாவா இருக்கார். இயற்கையிலேயே அந்த ஈஸ்வர தன்மை, தலைவனா இருக்கக்கூடிய தன்மை அவருக்குன்னே அமைந்திருக்கிறதா? அதே மாதிரி இந்த சிங்கத்துக்கு ஒரு பெருமை, இயற்கையிலேயே இதுதான் காட்டு விலங்குகள் அனைத்து விலங்குகளுக்கும் அரசனா இருக்கக்கூடியது. என்ன அந்த பெருமை? அதற்குன்னு ஏற்பட்டது. ஆக அதனாலதான் சீரிய சிங்கம், ஒப்பற்ற சிங்கம், நிகரற்ற சிங்கமா. அந்த சிங்கத்துக்கு இணையா மற்றொரு விலங்கு கூற முடியாது. அந்த அளவுக்கு கர்வம், அந்த அளவுக்கு பலம், அந்த அளவுக்கு பெருமை. எல்லா விலங்குகளும் அதை கண்டு பயப்படுறதுன்னா அப்ப அதற்கு தான் எவ்வளவு தேஜஸ் ஒளி பிரகாசம் இருக்கும். அந்த சீரிய சிங்கம் என்ன பண்றதுன்னா மழைக்காலத்துல நல்லா பதுங்கி தூங்குறதா. மாரி என்றால் மழைக்காலம், மாரி காலத்துல மழைக்காலத்திலே மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். பெரிய மலை முழைஞ்சுன்னா குகை, மலைக்குள்ள ஒரு பெரிய குகைய மாதிரி ஒரு இடத்த வைத்து கொண்டு அங்கதான் போய் இந்த சிங்கங்கள்லாம் தூங்குகிறது. ஏன்னா மழைக்காலத்துல வெளியில போய் வேட்டையாட முடியாது, எல்லாமே மழை கொட்டின்னு இருந்ததுன்னா எந்த பிராணிகளும் வெளில வராது. அப்ப இது மாத்திரம் வெளியில சுத்தி எதுக்கு வெறும் சக்தியை போக்கிக் கொள்ளுவது? அதற்கு பதிலாக போய் படுத்து உறங்குவோம். தன்னுடைய பேடையான பெண் சிங்கத்தோடு சேர்ந்து அனுபவித்து கொண்டு நன்னா உறங்குமா. மழைக்காலம் முழுக்க உறங்கி தன்னுடைய அந்த சக்தியை மீண்டும் நன்றா பெற்றுக்கொள்ளும். மழை முடிந்த பிற்பாடு மீண்டும் வெளியில போய் இறை தேடணும், வேட்டையாடணும்னு அதுக்கு நல்ல சக்தி வேணுமே. அப்ப நன்னா ஓய்வெடுத்து கொண்டு சக்தியை நன்னா வரவழைத்து கொண்டு அது காத்து கொண்டிருக்கிறது. மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் என்ன நல்லா பொருந்தி அது படுத்து கொண்டிருக்கிறதாம். மாறிங்கிற அந்த காலமே எப்பேற்பட்டதுன்னா பிரிந்தார் கூடும் காலம், கூடினார் போகரசம் அனுபவிக்கும் காலம். இப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் மட்டும் உன் வாசலிலே இருந்து துவழுவதோ? நல்ல மழைக்காலத்துல பிரிந்தவர்கள் எல்லாம் கூடக்கூடிய காலமா. இன்னும் நாயகன் நாயகி அவர்கள்லாம் மழை காலத்துல சேர்ந்து விடுவார்கள். இன்னும் மழை வந்துடுத்துன்னா வெளியில போய் எதையும் வியாபாரம் பண்ண முடியாது, எந்த செல்வத்தையும் சேர்க்க முடியாது. அதனால நாயகன் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வந்து விடுவன், நாயகியோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலம். இப்ப பிரிந்தார் கூடும் காலம். பிரிந்தார்னா ஏதோ திரவியங்களை சம்பாதிச்சுட்டு வரேன், செல்வம் எடுத்துட்டு வரேன்னு இவன் பிரிந்து போறான், நாயகனோ காதலனோ. ஆனா மழை வந்து விட்டதுன்னா மழை காலத்துல நம்ம வெளியில எல்லாம் தங்கக்கூடாது, அதனால நம்ம இருப்பிடம் நோக்கி போய்விடுவோம்னு சொல்லி அந்தந்த நாயக்கர்கள் அந்தந்த தலைவர்கள் தங்கள் தங்கள் இருப்பிடம் நோக்கி வந்து விடுகிறார்கள். பிரிந்தார் கூடும் காலம், கூடினார் போகரசம் அனுபவிக்கும் காலம். ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான்னா அப்ப ஆனந்தமா இருவரும் எல்லா விதமான அனுபவங்களையும் கொண்டு நல்ல ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய காலமா. இப்படிப்பட்ட காலத்திலே அண்ணா நீ மாத்திரம் இப்ப தனியா உள்ள படுத்து கொண்டிருக்கிறாயே,
நாங்கள் எல்லாம் இத்தனை பேர் வழியில தவித்து கொண்டிருக்கிறோமே, இது கூடுமா? நாம இப்ப பிரிந்து இருக்கலாமா? சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய காலத்துல இந்த மாதிரி இருக்கலாமோ? நாங்கள் கஷ்டப்படலாமோ? கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ அறியேன் என்று திருவிருத்தத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். மாறிங்கிற அந்த காலத்தை பத்தி எத்தனை பாசுரங்கள்! பிரிந்தார் கொடுமை குழறு தன்பூங் காலம், கலந்தார் வரவெதிர் கொள்ளும் காலம், பெண்ணீர்மை ஈழழிக்கும் காலம், இசையேன் என்று இப்படி காரிகையார் நிறைகாப்பவர் என்று கார் கொண்டின்னே மாறிகை ஏறி மாறி கையேறி வரவெதிர் மாறி கையேறி அறையிடும் காலம் என்ன இத்தனை பாசுரங்கள்ல இந்த மழை காலத்துல அந்த நாயகனும் நாயகியும் அப்படி கூடி அனுபவிக்கிறார்கள். நாம இன்னும் சேர்ந்து அனுபவிக்காம இருக்கிறோமேன்னு பிராட்டி நாயிகா பாவத்துல ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார்கள். அதே கருத்தைத்தான் எங்க ஆண்டாளும் உள்ள வைத்து கொண்டு, மாரி காலத்துல ஒரு சிங்கம் கூட தன்னுடைய பேடையோடு சேர்ந்து அனுபவிக்கிறது, நீ எங்களை இன்னும் சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறாயே, இது நியாயமா? மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். ஒரு பெரிய சிங்கம் பெரிய மலை குகைக்குள்ள போய் நன்னா படுத்து உறங்குமா, தன்னுடைய பேடையோடு கலந்து இருக்கும். இவரும் இந்த கண்ணனும் எப்படிப்பட்டவர்னா, இந்த நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து பொருந்திதன கிடக்கிறார். நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்ன பிராட்டியும் பெருமானும் அவ்வளவு நெருக்கமா சேர்ந்திருக்கிறார்கள். எதை போலன்னா, மழைக்காலத்துல ஒரு சிங்கமும் தன்னுடைய பேடையும் ஒன்னோடு ஒண்ணு அப்படி சேர்ந்து இருக்குமா. தூரக்கேந்து பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்கோ அப்படின்னு தோணுமா. ஆனா 2 சிங்கம் இருக்கு. ஆண் பெண்ணுங்கிற அந்த 2 ஜோடியும் அப்படி ஒன்னோடு ஒண்ணு பொருந்தி இருக்கு. அந்த 2ம் சேர்ந்து இருக்கிறத பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்கோங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கமாக சேர்ந்திருக்கிறது. அதே மாதிரிதான் இங்க கண்ணனும் நப்பின்னை பிராட்டியோடு அப்படி சேர்ந்து கிடக்கிறான். மலராள் தனத்துள்ளான் சங்கு தங்கை முன்கை நங்கை கொங்கை தங்கள் உத்தவன் ஸ்ரீஸ்தனா பரணம் தேஜகா என்று பராசர பட்டர் ஆழ்வார்கள் இத்தனை பேரும் பிராட்டியினுடைய அந்த அணைப்பில எம்பெருமான் மிகவும் ஆனந்திக்கிறான். தன்னையே மறந்து துயில் கொண்டிருக்கிறான். நீளா துங்கஸ்தனகிரிதட்டி சுப்தம் என்று பராசர பட்டர் தனியன்லையும் தெரிவிக்கிறாரு. நீளா நாச்சியாரோடு சேர்ந்து அனுபவித்து தன்னையே மறந்து கிடக்கிறான்னு. அப்போ ஒரு சிங்கம் எப்படி தன்னுடைய பேடையோடு கலந்து தன்னையே மறந்து துயில் கொண்டிருக்கிறதோ, அத மாதிரி எம்பெருமான் இந்த சமயத்துல நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து துயில் கொண்டிருக்கிறான். மண்ணி கிடந்து எப்படி பொருந்தி இருக்கிறார்னா, மலையில ஒரு பாகமாகவே இவர் இருக்காராம். மலை முழஞ்சுன்னா மலையினுடைய நுனிப்பகுதி. அந்த நுனிப்பகுதியில தான் இப்போ அது குகையை அமைத்து கொண்டு இருக்கிறது. அந்த நுனிப்பகுதியில ஏதோ ஒரு பாறையோ ஒரு கல்லோ இருக்குமே, அந்த மாதிரி இந்த சிங்கமானது அந்த மலையோடு அப்படியே ஒட்டி இருக்கிறதா. மலையில் உள்ள ஒரு பாறையோ இது என்னும்படி அம்மலையுடன் பொருந்தி கிடந்து ஒருவருக்கும் அஞ்ச வேண்டாதபடி இருக்கையாலே இப்படி பொருந்தி இருக்கிறது. தன் பேடையோடே ஒன்றாக பொருந்தி கிடந்து என்றும் பொருள் கொள்ளலாம். அந்த மலை முழஞ்சில போய் அது படுத்துன்றதுன்னா எழுந்தே வராதான். என்ன ஆனாலும் சரி, இப்ப எழுந்துக்க போறது இல்லைன்னு அவ்வளவு பொருந்தி இருக்கிறது. பொருந்தி இருக்கிறத பார்த்தா இது கூட மலையில ஏதோ ஒரு பாறையோ கல்லோ என்று சொல்லலாம்படி அவ்வளவு நெருக்கமாக அமைந்திருக்கிறது. மண்ணி கிடந்து பெருமானும் அந்த மாதிரிதானே கிடந்ததோர் கிடக்கை உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை இன்னும் பெருமானும் சயனித்து கொண்டார்னு சொன்னால் அவ்வளவு சட்டன்னு எழுந்திருக்க மாட்டாராம். திருமணிஷி ஆழ்வார் போய் கேட்கிறாரே, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விளங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்ன அங்க சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானை பார்த்து, எதற்காக நீர் இப்படி பொருந்தி சயனித்துக் கொண்டிருக்கிறீர்? சற்று கூட அசைய காணோம், உடம்ப இப்படி அப்படின்னு அசைய மாட்டேங்கிறீர், கைய கூட அசைகிறத காணுமே, அவ்வளவு ஆயாசமா, அவ்வளவு களைப்பா என்ன பெருமானிடத்துல கேட்டு நீர் எழுந்திருன்னு சொன்ன உடனே லேசா அப்படி எழுந்திருக்க பார்த்தாராம். போரும் வாழி வாழி வாழி, ஒரு தாழ்ந்த நான் சொன்னேங்கிறதுக்காக இப்படி எழுந்த ஆரம்பிச்சுட்டீரே, இப்படியே இரும் என்று பெருமானிடத்துல சொல்ல, பாதி எழுந்த நிலையிலும் பாதி படுத்த நிலையிலுமாக உத்தான சாயியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அப்ப பெருமானும் சயனத்துல தன்னை மறந்து அப்படியே துயில் கொண்டிருக்கிறானாம். அதைத்தான் இன்னொரு இடத்துல கிடந்ததோர் கிடக்கை, பெருமான் அவர் படுத்துட்டு இருக்கிற அந்த ஆச்சரியத்தை பார்த்தா என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்கு, மனசு அப்படியே அதுல ஈடுபட்டு விடுகிறது என்று அந்த அளவுக்கு பெருமான் மண்ணி பொருந்தி சயனித்துக் கொண்டிருக்கிறான். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுதே பெருமை கொண்டிருக்கிற சிங்கமா, ஏதோ அப்படி நடந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல சீரிய சிங்கமானா, மலை முழஞ்சில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுதும் தன்னுடைய பெருமையை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய பெருமையை பிரகாசிக்க கூடிய சிங்கம், அதுதான் உறங்கும் சீரிய சிங்கம். அப்படி உண்டா? ராமபிரான் சீதா பிராட்டி மடியில சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீதையை வர்ணிக்கிறா. சமயா போதிதா ஸ்ரீமான்
சுகசுப்தகா பரந்தபகா. நன்னா உறங்கி கொண்டிருந்தார் ராமன். ஆனா பார்ப்பதற்கு அத்தனை அழகு, அவ்வளவு காம்பீரியத்தோடு இருந்தார். சுகசுப்தகா பரந்தபகா. எதிரிகளை எல்லாம் அப்படியே தவிக்க செய்யக்கூடிய அந்த வீரம், அதெல்லாம் அவருடைய திருமேனியில அப்பொழுதும் ஒளி வீசி கொண்டிருந்ததாம். இவர் தான் படுத்துட்டு இருக்காரே, எந்த ஆபத்தும் இல்லை என்ன, அரக்கர்களோ அசுரர்களோ எதிரிகளோ தைரியமா வருவார்களான்னா, இவர் சயனித்து கொண்டிருந்தாலும் அந்த அழகை பார்த்துட்டு கிட்ட நெருங்க முடியாமல் அவர்கள் எல்லாம் தவிப்பார்களாம். அப்படி எதிரிகளை எல்லாம் தவிக்க செய்யக்கூடிய அந்த வீரத்தை சயனித்து கொண்டிருக்கிற நிலையில கூட ராமபிரான் வெளிப்படுத்தினான். அதே மாதிரி தான் இந்த சிங்கமும் யாரும் தன்னை நெருங்க முடியாதபடி படுத்து கொண்டிருக்குமா. சிங்கம் படுத்து கொண்டிருந்தா கூட எந்த விலங்கும் பயப்படுமே, அது கிட்ட போறதுக்கு பயப்படுமா? நாமளே பயப்படுவோம். அது மாதிரி எல்லா விலங்குகளும் பயப்படுகிறது. அதனால உறங்கும் சீரிய சிங்கம். சிங்கம் மிருகேந்திரன் என்றும் மிருகராஜன் என்றும் சர்வ ஜந்துக்களாலும் கொண்டாடப்படும்படி பிறப்பினாலேயே பெருமை உடைத்தா இருக்கிறது. இவரும் எப்படி இருக்கார்? யசோத இளம் சிங்கம், சிற்றாயர் சிங்கமே சீதை மணாலா என்ன அனைவரும் இந்த எம்பெருமான சிங்கம் சிங்கம்னு கொண்டாடுகிறார்களே. சிங்க குருகு என்ன பராசர பட்டர் தெரிவிப்பாராம். ஒரு சின்ன சிங்க குட்டி போலத்தான் கண்ணன் எம்பெருமான் ரொம்ப வீரத்தோடு தீரத்தோடு ஆனந்தமா அந்த ஊர் முழுக்க அப்படி சேட்டைகள் விளையாட்டுகளை புரிந்து கொண்டிருந்தான். சிற்றாயர் சிங்கம்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், யசோத இளம் சிங்கம்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார். அப்போ அந்த சிங்கத்துக்கு என்ன பெருமையோ அதே மாதிரி கண்ணனிடத்துல அந்த பெருமை அமைந்திருக்கிறது. சீரிய சிங்கம், நரசிம்மம் போலே கலந்த கட்டியாய் சீர்மை கட்டிராதே சிற்றாயர் சிங்கத்துக்குன்னு ஆறாயிரப்படியில தெரிவிக்கிறார். நரசிம்ம பெருமாள் அவர் தனித்த சிங்கமா வந்தாரான்னா நரத்வத்தையும் சேர்த்துட்டார், மனுஷ தன்மையும் சேர்த்து. தலைக்கு மேல சிங்கத்தன்மை, தலைக்கு கீழே கழுத்துக்கு கீழே சிங்க மனுஷ வடிவம், கழுத்துக்கு மேல சிங்க வடிவம், இரண்டையும் கலந்துட்டாரா, அது ஒரு தனி அழகு. ஆனால் இப்ப நாம பார்க்கக்கூடிய கண்ணன் எப்படிப்பட்டவர்னா சிற்றாயர் சிற்றாயர் அந்த ஆயர் குலத்துக்குள்ளேயே சிங்கமாக இருக்கிறார், முழு சிங்கமா இருக்காராம். இவர் அந்த மாதிரி நரத்துவத்தை சேர்த்து மனுஷ தன்மையை சேர்த்து இரண்டும் கலந்து கட்டியா இருக்காரான்னா அப்படி இல்லை. இவர் முழுமையாகவே அந்த சிங்கத்துக்கு ஒப்பிடலாம்படி பெருமை கொண்டிருக்கிறார். அறிவுற்று இந்த எம்பெருமான் இப்ப அந்த சிங்கத்தை போல இருக்கிறவன் தானும் விழிப்பு எழுகணும். எப்படி அந்த சிங்கம் தன்னடைய விழித்தெழுமா. மழைக்காலம் முடிந்ததுன்னு சொன்னா யாரோ போய் சிங்கத்துக்கு சொல்ல வேண்டாம், மழை முடிஞ்சுடுத்து அடுத்து பனிக்காலம் வந்துடுத்து எழுந்துரு போய் எழுப்பெல்லாம் வேண்டாமா. தானே அந்த காலத்தை நோக்கி அது தன்னுடைய உணரும். தன்னை எழுப்புவது ஒன்றும் இல்லாமையாலே தானாக காலம் உணர்த்த உணர்ந்து இவன் ஆசிரத்தருடைய ஆர்த்த துவனியாலே உணருமவன். இதே போல பெருமானும் உணர்கிறார். அவருக்கு நாம் ஏதோ சுப்பிரபாதம்னு பாடினா கூட அவர் என்ன தூங்கி கொண்டிருக்கிறாரா, நம்ம போய் சுப்பிரபாதம் சொன்னாதான் அவர் விழித்தெழுகிறாரான்னு அப்படிலாம் இல்லை. அப்ப பெருமான் எப்பொழுதுமே விழித்து கொண்டுதான் இருக்கிறான். அதுவும் விசேஷமா நம்முடைய ஆர்த்த துவனி, நாம ரொம்ப துன்பத்தோடு பெருமானிடத்துல நீர் தான் ரட்சிக்க வேண்டும்னு கூக்குரல் இடுகிறோம்னா அந்த குரலை கேட்டுக்கிறதுக்கு தான் காதை தீட்டி கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சயனத்துல இருக்கிற பெருமாள் ஒரு கையை இப்படி வச்சுட்டு இருப்பாரு தலைக்கு அடியில. எதுக்குன்னா காதை நல்லா கூர்மையா அப்படி தீட்டி வச்சுட்டு இருக்காராம். யாராவது எங்கேயானு கூப்பிட்டா உடனே தாம் போய் அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப நம்முடைய அந்த கூக்குரலை கோட்டு எம்பெருமான் எழுந்து விடுகிறான், விழித்து கொண்டு விடுகிறான். அதே போல அந்த சிங்கமானது தானே விழித்து எழுந்துருமா. காலம் உணர்த்த ஆச்சு, மழை காலம் முடிஞ்சது, இனிமே வேட்டையாட போகணும் என்ற அந்த உணர்வோடு தானே எழுந்திருக்கும். அறிவுற்று, அறிவற்ற ஒரு பொருள் இப்போதுதான் அறிவு பெற்றார் போலே என்று ஆகுமா. அறிவுற்றுன்னா என்ன இருக்கும், அதுக்கு இப்ப விழிப்பு வந்தது. அந்த விழிப்பு உணர்வு எப்படி இருக்கிறதுன்னா இது வரைக்கும் ஒன்னும் அசைவே இல்லாமல் அறிவற்ற ஜட பொருளை போல இருக்குமா. பிராணன் இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி அடிச்சு போட்டா போல தூங்கிட்டு இருக்குமா. ஆனா அது விழித்து எழுந்ததுன்னு சொன்னால் இப்பதான் அதுக்கு அறிவே புதுசா ஏற்பட்டிருக்கு சுவாமி. இத்தனை நேரம் அதை பார்த்துன்னு தான் இருந்த, ஒரு அசைவு இல்லாமல் இருக்கு. திடீரென்று என்ன மாயம் என்ன ஆச்சரியம்னு தெரியல, எதுக்கோ அதுக்கு அறிவு வந்துடுத்து போல் இருக்க. இப்படி அசையறது எழுந்துக்கிறது எல்லா காரியம் பண்றதே என்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அதுதான் அறிவுற்று. தன் அடியார்க்காக உணரும் போதே இவன் அறிவு பெற்றவனாகிறான் போலும். இதே போல எம்பெருமானோ அவர் பாட்டுக்கு உறங்கி கொண்டிருந்தாருன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, பார்ப்பதற்கு அழகா சயனித்து கொண்டிருப்பார். ஆனா அவர் உணர்ந்தார், நம்முடைய அந்த கூக்குரலை கேட்டார்னு சொன்னா தாமதிக்கவே மாட்டார். அடுத்து உடனே உடனே தன்னுடைய காரியங்கள் ஆரம்பித்து எப்படியெல்லாம் இவனை ரட்சிக்கலாம்னு சடக்கென எழுந்து அனைத்து காரியங்களையும் செய்து விடுகிறார். அதை பார்க்கிறச்ச இப்பதான் இவருக்கு அந்த ஞானமே வந்ததோ, இதற்கு முன்னாடி அவருக்கு ஞானமே இல்லையோங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமா. அறிவுற்று தீ விழித்து, அந்த சிங்கமானது அப்படி விழித்து கொண்ட பிற்பாடு கண்ணை திறந்து பார்த்ததுன்னா நெருப்பு கொப்பளிக்குமா. அப்படியே அந்த பார்வையில தீ விழிக்கும், நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றும் முற்றும் தன்னுடைய கண்ணை திறந்து அப்படி பார்க்கிறது. விழித்தவுடன் தன் பேடைக்கும் குட்டிகளுக்கும் அருகே நிற்க ஒண்ணாதபடி
நெருப்பு பொறி கக்க விழித்து. இப்ப இவ்வளவு நேரம் தன்னுடைய குட்டிகளோடையும் பேடையோட சேர்ந்து படுத்து கொண்டிருக்கிறதா, கண்ணை மூடி கொண்டிருக்கும். ஆனா இத்தனை காலமா தன்னுடைய கண்ணை மூடி கொண்டிருப்பதுனாலே அதனாலேயே அதுக்கு ஒரு தனி ஒரு பலம் சக்தி வந்திருக்குமா. அந்த சக்தி ஆற்றலோடு இப்ப கண்ணை திறந்து பார்த்தால் தீ பொறி பறக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குமா. பக்கத்துல இருக்கக்கூடிய பேடை கூட பயப்படுமா. ஐயோ, நம்முடைய நாயகன் தானா, நம்முடைய பர்த்தா தானா இந்த சிங்கம் என்ன, அது கூட சற்று பயப்படும். குட்டிகளும் அருகே வருவதற்கு பயப்படும். அந்த மாதிரி தீவிழி விழித்து கொண்டு அந்த சிங்கமானது உணரும். அதே போல இப்ப இந்த எம்பெருமானும் அந்த மாதிரி தீவிழி விழித்து கொண்டு எழுந்திருக்க வேண்டுமாம். யாரும் நிற்க ஒண்ணாதபடி நெருப்பு பொறி கக்க விழித்து. அப்படி ஆச்சான்னா ஆச்சே. நரசிம்ம பெருமாள் ஹிரண்யகசிபுவை முடித்த பிற்பாடு அந்த கோபம் அவருடைய கண்கள்ல அப்படி பிரகாசித்தது. தீப்பொறி பறக்க அனல் விழியோடு எம்பெருமான் சேவை சாதித்தார். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனுடன் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு சிங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேல் குன்னமே என்ன ஒரு 10 பாசுரத்துல அந்த நரசிம்ம பெருமானுடைய கோபத்தை எல்லாம் நன்னா வர்ணிக்கிறார். எரிந்த பைங்கன் இளங்கு பேழ்வாய் எயித்தொடு இது எவ்வுரு வெண்ணு இருந்து வானோர் கலங்கியோட பூங்கோதையாள் வெறுவ பொன்பெயரோன் மார்பிடந்த. பூங்கோதையாள் அழகான புஷ்பத்தை தலையில சாத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரே பயப்படுறாளாம் இந்த நரசிம்மரை பார்த்துட்டு. இத்தனை கோபமா, இப்ப ஏற்பட்ட நரசிம்மரை நான் எப்படி அணுகிறதுன்னு தெரியலையே என்று அவளும் பயப்பட்டாளாம். மற்ற தேவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். எரிந்த பைங்கண், இத்தனை நேரம் இந்த கண் எப்படி இருந்தது, நேற்றுக்குதான் பார்த்தோமே. யதா தாமரைய போல, அதாவது கப்பியாசம் புண்டரீகமேவம் அக்ஷினின்னு மலர்ந்த அழகான தாமரைய போன்ற அந்த திருக்கண்கள் இப்ப அப்படியே நெருப்பை கக்கக்கூடிய, இது என்ன நெருப்பிலிருந்து அந்த காலன் அதாவது யமன் அவன் நெருப்பு பாசக்கயிறை போட்டு வீசுகிறா போல கண்கள்ல இருந்து இப்படி தீப்பொறி பறக்கிற மாதிரி பெருமாள் இருக்காரேன்னு பயப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை எம்பெருமானுடைய கண்ணுக்கு அப்படி ஏற்பட்டு விட்டதே. எரிந்த பைங்கண், பசுமையான கண்கள் போய் இப்படி நெருப்பு அப்படி கக்குகிறது. இளங்கு பேழ்வாய், வாய் ஓஹோன்னு அவ்வளவு திறந்து அதிலிருந்து நெருப்பு பொறி பறக்கிறதாம். கண்கள்ல இருந்து நெருப்பு, வாயிலிருந்து நெருப்பு, எயிற்றோடு இது எவ்வுருவென்னு உடல் முழுக்கவே பிரகாசிக்கிறது. அப்படியே தைதீப்பியமா ஒரு நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறா போல நரசிம்ம பெருமானுடைய அந்த மூர்த்தியை சேவித்தாலே அனைவரும் நடுநடுங்கி போனறான். அந்த மாதிரி தான் இங்க தெரிவிக்கிறார்கள். விழிக்கும் விழி, அதை கண்டு பிராட்டியும் தேவர்களும் பயப்படும்படி என்றோ விழிக்கிறான் இச்சிங்கப்பிரானும். என்ன நாய்ச்சிமார்கள்லாம் பயப்படுற அளவுக்கு இப்ப பெருமான் விழிக்கிறான்னா, இந்த வழியை போய் 5 வயசு சிறுமிகள் இவர்கள் இதை போய் பிரார்த்திக்கிறார்களே, தாமரை போன்ற கண்களோடு கடாட்சிக்க வேண்டும் நேற்றுக்கு பிரார்த்தித்தது இன்னும் பொருத்தமா இருக்கு. அதை விட்டுட்டு இப்போ சிங்கத்தை மாதிரி நெருப்பு பொறி கக்கற மாதிரி நீ விழித்து பார்க்க வேண்டும், இதை கூட ஆசைப்படுவர்களா என்றால் ஆசைப்படுவர்களாம். கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு என்கிறபடியே அடியார்க்காக அவர்கள் விரோதிகள் மேலே கொண்ட கோபம் ஆகையாலும் இப்படி கோபம் கொண்ட காலத்திலும் பெருமானுடைய அழகுதான் இவர்களுக்கு மனசுல படுறதை ஒழிந்து அடியார்களுக்கு அதை பார்த்து பயமே ஏற்படுறது இல்லையா. ஏதோ ஒரு க்ஷணம் சற்று பயப்பட்டாலும் என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். ஒரு சிறு பிரஹ்லாதனை ரட்சிப்பதற்கு இவ்வளவு கோபமா, இத்தனை கோபமா. ஹிரண்யகசிபனுடைய பலம் என்ன, பெருமாளுடைய பலம் என்ன, அவனை அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய உருவத்தோடு இப்படிப்பட்ட கோபத்தோடெல்லாம் வரணுமா. ஒரு சங்கல்பத்தினாலேயே ஹிரண்யகசிபு அழிந்து போகட்டும்னா அவன் அப்படியே பஸ்மமாகி போயிருக்க போறான். ஆனா அவன் பிரஹ்லாதனுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்கான். அந்த துன்பத்தை எல்லாம் மனசுல வைத்து கொண்டு இவன் எவ்வளவெல்லாம் இவனுக்கு துன்பம் கொடுத்தானோ அத்தனை துன்பத்தையும் இவனே அனுபவிக்கணும். இவன் எவ்வளவு படுத்தணும்னு நினைச்சானோ எல்லாத்தையும் இவனையே படுத்தி விடுவோங்கிறதுக்காகத்தான் பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தோடு பெரிய கோபத்தை எல்லாம் காண்பித்து அவன் பேர்ல அப்படி அந்த காரியங்களை எல்லாம் செய்தார். கடுமையாக அவனிடத்துல தண்டனைகளை எல்லாம் கொடுத்தார். அப்ப இது அடியார்களுக்காக செய்ததென்றோ, அதனால மிகுந்த அழகா இருக்கான். நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் சஹஸ்ரநாமத்துல கொண்டாடும் பொழுது பெருமான் நரசிம்ம திருமேனியோடு வந்தார். அழகு அழகு அழகுன்னு கொண்டாடுறார். பீஷ்மர் ரிஷிகள் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அழகியான் தானே அறிவுருவன் தானே என்று திருமழிசையாழ்வார இவரதான் அழகு, இவருக்கு போல ஒரு அழகு மற்ற எந்த அவதாரத்திலையும் காணப்படவில்லையே. என்ன ஆச்சரியமான ஒரு சேவையோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன், நரத்துவம் சிம்ஹத்துவம் இரண்டையும் சேர்த்து கலந்த அழகே ஒரு தனி அழகா இருக்கே. நாம கூட பலதையும் கலப்போம், ஆனா கலந்ததுங்கிறது எப்படி இருக்கும்னா நன்னா தெரியும். ஆனா நரசிம்ம பெருமாள் இந்த மனுஷ தன்மையும் சிங்கத்தன்மையும் கலந்திருக்கிறத பார்த்தா இது ஏதோ புதுசுன்னு யாருக்கும் மனசுல படலையாம். உண்மையில அது புதுசு தானே. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிராணியோ அந்த உருவமோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனாலும் இப்படி எம்பெருமான் தோன்றினதை பார்த்த உடனே அனைவருக்கும் அது ஆச்சரியமா பட்டது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததே தவிர
இது என்ன ரொம்ப வியப்பா இருக்கே, இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லையே அப்படின்னு மனசுல அது ஒரு வித்தியாசம், இது ஏதோ வேறுபட்டது, இது உண்மை அல்ல பொய், அந்த மாதிரியான எண்ணமே ஏற்படாமல் தங்களுக்கு ஏதோ பழகின ஒன்று என்ற மாதிரிதான் அவர்கள் அத்தனை பேரும் அனுபவித்தார்கள். ஆக அப்படி எம்பெருமானுடைய அந்த அழகு விஞ்சி இருந்தது. ஆக அடியார்களுக்காக ஏற்பட்ட அவதாரம், அதனால அடியார்களுடைய அந்த துன்பத்தை போக்கணுங்கிறதுக்காக எம்பெருமானுடைய கோபம்ங்கிறதுனால இதை கூட ஆழ்வார்கள் விரும்புகிறார்கள். இவையா பிளவாய் திறந்தடி காண இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கி காட்டும் அழகு. திருமழிசை ஆழ்வார் கொண்டாடுகிறார். சின்ன திருவாய் அது பிளவாயா மாறிடுத்தான். ஒரு பெரிய குகையினுடைய வாய் எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த மாதிரி இப்ப பெருமானுடைய அந்த திருவாய், நரசிம்ம பெருமானுடைய வாய் ஓஹோன்னு திறந்து கர்ஜிக்கிறார். அதனால பெருசா வாய் பிளந்தது. எரிவட்ட கண்கள், கண்கள் எல்லாம் பெரிய கொள்ளி வட்டமோ, நெருப்பு வட்டம் வட்டமா சுத்தி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெரிய கொள்ளி வட்ட நெருப்போ என்ன கண்கள் அப்படி மாறிவிட்டதாம். எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கி காட்டும் அழகு. உடல் முழுக்க திருமேனி முழுக்க அப்படியே நெருப்ப கக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு உருவத்தோட பெருமான் சேவை சாதித்தார். இதை ஆழ்வார் அனுபவிக்கிறார். இவையா இவையா இவையான்னு அனுபவிக்கிறாரே. அப்ப என்னதான் அவர் கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் பயத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஆசிரித்தர்களுக்கு அதை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம் இருக்கா. இதே எண்ணத்தோடு தான் இப்ப கோபிமார்களான ஆண்டாள் மத்த நாச்சிமார்கள் எல்லோரும் எங்களுக்கும் இந்த சேவை வேண்டும், நீ அடியார்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பினாலே ஆசிரித்த விரோதிகளிடத்துல எத்தனை கோபத்தை காட்டுகிறாய்ங்கிறத நாங்களும் பார்க்க வேண்டும். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகனென்ன செங்கன்மால். பிரஹ்லாதனை கொண்டாடுகிறார்கள். அவனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் ஏற்பட்டதுன்னா பெருமானுடைய சீற்றத்தையும் அனுபவித்தான், அதே சமயத்துல தன்னிடத்துல அவன் அருளை பொழிந்தான், அதையும் அனுபவித்தான். சீற்றத்தோடு அருள் பெற்றவன், பெருமானுடைய சீற்றத்தையும் அவன் அனுபவிச்சுட்டான், பெருமானுடைய கருணையும் அவன் சேர்த்து அனுபவிச்சானே. இதே போலத்தான் எங்களுக்கும் வேண்டும். நீ அப்படி எழுந்திருக்கிற சமயத்துல அடியார்களுடைய எதிரிகளை எல்லாம் அப்படியே தீ விழித்து அவர்களை எல்லாம் நீ அழிக்கப் போகிறாயே, அந்த பார்வையை நாங்கள் சேவிக்க வேண்டும், எங்களுக்கும் காட்ட வேண்டும் இவர்கள் விரும்புகிறார்கள். ஆக தீவழி விழித்து வேரி மயிர் பொங்கன்னா அதனுடைய பிடரி மயிர், சிங்கத்தினுடைய அந்த பிடரி மயிர் எல்லாம் சிலிர்த்து கொள்ளுமா. வேரி மயிர் பொங்க, வேரின்னா நல்ல நறுமணம் வாசனை நல்ல நாற்றம். சிங்கத்தினுடைய அந்த பிடரி மயிருக்கு இயற்கையிலேயே வாசனை இருக்குமா, நரசிம்ம பெருமானுடைய அந்த பிடரி மயிருக்கும் இயற்கையிலேயே வாசனை உண்டு. அதே போலத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். கந்தம் நிறைந்த பிடரி மயிர்கள் சிலம்பும்படியாக தலையெல்லாம் ஒரு அசக்கிண்டு, அதனால அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி உதிர்றதாம். அதுல ரொம்ப பழைய முடிகள்லாம் உதிர்ந்து போயிடும். அல்ல இப்ப இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சிலிர்த்து கொண்டதுன்னா அது நல்ல வாசனையை எல்லா இடத்தையும் பரவக்குமா. சர்வ கந்தஹா என்ன பெருமானுக்கு எல்லா நறுமணங்களும் அவனிடத்துலதான் இருக்குன்னு உபனிஷத்து தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப சிங்கத்தை போல இருந்து தன்னுடைய பிடரி மயிரை அப்படி அசக்கினார்னா என்ன வாசனை வீசும், அந்த வாசனையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்ப சிம்மத்தை போல நீர் கண்ணை விழித்து பார்க்கக்கூடிய அழகையும் அனுபவிக்கணும். உம்முடைய அந்த கேசம் திருமுடியெல்லாம் அசக்கி அதிலிருந்து ஏற்படக்கூடிய வாசனையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு மேல எப்பாடும் பேர்ந்து வேரிமயிர் பொங்க, எப்பாடும் பேர்ந்துன்னா 4 பக்கமும் அது தன்னுடைய உடலை அப்படி இப்படி அசக்கி கொள்ளுமா. பாதி விழிப்பும் பாதி உறக்கமுமா இருக்கிறதாகையாலே 4 பக்கங்களிலும் அசைகிறபடி எப்பாடும் பேர்ந்துன்னா அது தன்னுடைய உடலை 4 பக்கமும் அப்படி கையை நீட்டி 2 காலையும் நீட்டி எல்லாம் பண்ணிக்குமா சிங்கம். இதெல்லாம் நம்ம எங்க போய் சிங்கத்தை நேரடியா பார்க்க முடியுமான்னா அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம். நம்ம மாத்துல பூனை சுத்தின்னு இருந்ததுன்னா பூனை எழுந்துக்கிறதே பாருங்களேன். அந்த பூனை படுத்துக்கொண்டு அது எழுந்திருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அது உடலை சோம்பல் முறிக்கிறது. எழுந்து 4 காலையும் 2 காலை அப்படி முன்னாடி 2 காலை பின்னாடி உடலை நீட்டிக்கும். அது தண்டாகாரம்னு சொல்லுவா. ஒரு தண்டம் நீளமா இருந்ததுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முதல்ல உடலை நீட்டிக்குமா. அதுக்கப்புறம் 4 காலையும் ஒன்னா சேர்த்து வச்சு உடலை அப்படி மேல உயர்த்தி கொள்ளும். இது பிண்டாகாரம்னு பேர். ஒரு மாவை அப்படி பிண்டமா பிடிச்சு வச்சோம்னா அது அப்படியே ஒன்னா சேர்ந்து உயரமாகுமா. அந்த மாதிரி தன்னுடைய உடலை மேல உயரமா உயர்த்தி கொண்டு உடலை சிலிர்த்துக்கும். அதே மாதிரி முன் வாக்களையும் பின் வாக்களையும் நல்லா நீட்டி வைத்து கொண்டு உடலை சிரித்து கொள்ளும். இதைத்தான் எப்பாடும் பேர்ந்து. இந்த மாதிரி பெருமாள் சோம்பல் முறிக்கணுமா. அவர் படுக்கையிலிருந்து எழுந்துக்க போறார், எழுந்து கண்ணை திறந்து பார்க்க போறார், பார்த்த உடனே இப்படி உடம்பு சோம்பலை முறிக்க போறார். இதெல்லாம் கூட நாம அனுபவிக்கணுமான்னா பெருமான் விஷயத்துல ஒவ்வொன்னுத்தையும் அனுபவிக்கணும். நம்ம விஷயமா இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதனாலாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆனா கண்ணன் எழுந்திருக்கிறார், ராமன் எழுந்திருக்கிறார்னா ஒவ்வொரு அசைவையும் நாம அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் கர்மத்தினால ஏற்படவில்லையே, தன்னுடைய அந்த சங்கல்பத்தினாலே கருணையினாலே நமக்கு இத்தனையும் காட்டி கொடுக்கிறாரே ஒழிந்து
இது ஏதும் கர்மத்தினால, புண்ணிய பாப ரூபமான கர்மத்தினால அவருக்கு ஏற்படவே இல்லை. நாம படுத்துட்டு இருக்கோம், உறங்குறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம்னா எல்லாம் இந்த தாழ்ந்த உடல் சம்பந்தத்தினாலே நமக்கு ஏற்படுகிறது. ஆனா பெருமானுடைய உடல் திருமேனிங்கிறது அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி. அப்ப அவருடைய ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக அமைந்திருக்கும். அதை முழுவதும் அனுபவிக்க வேண்டும்னு சிறுமிகளா இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் ஆச்சரியமா ஆசைப்படுகிறார்கள். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு எப்பாடும் பேர்ந்து உதறி உறக்கத்தில் அவயவங்களை சேர விட்டு கிடந்த அலுப்பு தீர அவயவங்களை தனித்தனியே உதறுகிறது. தலை ஆட்டிக்கும், கழுத்து ஆட்டிக்கும், கை ஆட்டிக்கும், உடம்பு ஆட்டிக்கும், வால் ஆட்டிக்கும், தன்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் ஒரு சிலிர்த்துக்குமா, அதைத்தான் உதறி. பெருமான அப்படி எழுந்த உடனே தன்னுடைய திருமேனியெல்லாம் உதறி கொண்டு எழுந்துள்ள வேண்டுமாம். மூறி நிமிர்ந்து அவயவியான உடலையும் ஒன்றாக நிமிர்த்துகிறது. இப்ப எப்பாடும் பேர்ந்துன்னா என்ன, 4 பக்கமும் உடலை அப்படி நீட்டி கொண்டு சோம்பல் முறித்தது. அதே மூறி நிமிர்ந்துன்னா 4 காலையும் ஒன்னா சேர்த்து உடலை உயர தூக்கி கொண்டு அந்த அந்த மாதிரி தன்னுடைய உடலினுடைய சோர்வை போக்கிக் கொள்ளுகிறது. அவயவியான உடலையும் ஒன்றாக நிமிர்த்துகிறது. முழங்கி புறப்பட்டு மற்ற துஷ்ட பிராணிகள் கிடந்த விடத்திலேயே அழிந்து போகும்படி கர்ஜனை செய்கிறதாம். இதற்கு மேலதான் வாயை திறந்து கர்ஜனை பண்றது. நான் முழிச்சுட்டேன், எழுந்தாச்சு, வெளியில வரப்போகிறேன்னு சமிக்ஞை, அதுக்கு ஒரு அறிவிப்பு செய்யுமா போல இது பெரிய குரல்ல கர்ஜிக்கிறதா சிங்கம். இந்த கர்ஜனையை கேட்டா மற்ற விலங்குகள் தான் இருக்கிற இடத்துலயே அப்படியே அவிந்து போயிடுமா. காயெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய காய், சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குகள் எல்லாம், வாழைக்காய், இதெல்லாம் வேக வைக்கணும்னா அதற்கு நெருப்புல ஜலத்துல போட்டு கொதிக்க வச்சா அப்படியே அவிஞ்சு போயிடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த விலங்குகள் எல்லாம் தான் இருக்கிற இடத்துலயே, ஐயோ சிங்கம் எழுந்தெடுத்தான்னு நினைச்சு பார்த்தாலே பயம் வந்துருமா, அப்படியே அந்தந்த இடத்துல அவிந்து போனார் போலே அந்த அந்த மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. மற்ற துஷ்ட பிராணிகள் கிடந்த விடத்திலேயே அழிந்து போகும்படி கர்ஜனை செய்கிறது. மேக முழக்கத்தை போன்றதான இவனுடைய குரலும் எதிரிகளை கேட்ட மாத்திரத்தில் மண்ணுண்ண பண்ணி பெண்களை எதிர்கொள்ள கடவதா இருக்கும். இப்படி பெருமான் கர்ஜித்தார்னா, தோ நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு பெருமான் தன்னுடைய உயர்ந்த அந்த குரல்ல கம்பீரமா தெரிவித்தார் என்றால் மற்ற எதிரிகள் எல்லாம் பயந்துருவா, அடியார்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த சிங்கம் எப்படி கர்ஜித்து கொண்டு புறப்படுமோ நீயும் அதே போல கர்ஜிக்க வேண்டும். முழங்கி புறப்பட்டு பெண்கள் வந்தீர்களா என்று இவன் முழங்குவதை கேட்க ஆசைப்படுகிறார்கள். அறிவுற்று முழங்கி எங்கள் கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிப்பாயாக. அறிவுற்று பெருமான் எழுந்துக்கிறத கண்ணால பார்த்து அனுபவிக்கணும். அவர் வார்த்தையால பேசுவதை காதால கேட்டு அனுபவிக்க வேண்டும். அப்ப கண்ணுக்கும் விருந்து வேணும், காதுக்கும் விருந்து வேணும். வேரி மயிர் பொங்கங்கிறதுனால மூக்குக்கு நல்ல வாசனை, அதற்கும் உணவு வேண்டும். புறப்பட்டு போதருமா போலே பெருமான் அந்த குகையிலிருந்து சிங்கம் எப்படி புறப்படுமோ அது மாதிரி இப்ப பெருமான் புறப்பட வேண்டுமா. கிரி குகையிலிருந்து இப்படிப்பட்டதொரு சிம்மம் புறப்படுமா போலே நீ புறப்பட வேண்டும். ஒரு பெரிய குகையிலிருந்து அந்த சிங்கமானது விழித்து எழுந்து எப்படி வேட்டைக்கு செல்லும் பொழுது அது புறப்படுமோ அப்படி வெளியில வந்த உடனே நாலு திக்கையும் பார்க்குமா. குகையிலிருந்து வெளில வந்தா இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் பின்பக்கம் 4 பக்கத்தையும் பார்த்துட்டு அதற்கு மேலதான் வீர நடைய வைத்துக் கொண்டு அந்த சிங்கம் நடக்கும். அதே மாதிரி எம்பெருமானை எழுந்திருந்து இந்த நடையழகை காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த நடையழகை எங்க சேவிக்கலாம்னா இதையெல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் என்று ஆச்சாரியர்கள் ஆச்சரியமா கொண்டாடுகிறார்கள். கஜசிம்ம கதி வீரவ் ஷார்தூல விஷபோபமௌ என்று ராமபிரானுடைய நடையழக வால்மீகி தெரிவிக்கிறார். ராமபிரான் எப்படி ஆச்சரியமா நடப்பார்னா 4 கதி அவரிடத்துல உண்டா, 4 விதமாக அவருடைய நடழகு அமைந்திருக்கும். கஜ சிம்ஹ கதி வீரவ். வீரனான ராமபிரான் ஒரு கஜம், பெரிய கஜம், யானை. அது எப்படி தன்னுடைய அந்த பெருமிதம் தோற்ற நடக்குமோ யானையை போன்ற தன்னுடைய அந்த நடையழகு ராமனுக்கும் அமைந்திருக்கும். கஜ சிம்ஹம். சிம்ஹம் எப்படி தான் காட்டுக்கே அரசன் என்ன ஒரு கர்வம் அது பொங்கலிக்க அந்த கர்வம் பொங்க நடக்குமோ அது மாதிரி ராமனும் தான் இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமின்னு தன்னுடைய பெருமையை காட்டி கொண்டு நடப்பறாம். சிம்மத்தை போன்ற அந்த கர்வம் துணிக்கக்கூடிய ஒரு நடையழகு சிம்மம். அப்புறம் ஷார்தூலம்னா புலி. அது எப்படி பாயும், தன்னுடைய அந்த விலங்கு தன்னுடைய அந்த இறை எங்க இருக்கிறதோ அதை பார்த்து பதுங்கி பதுங்கி பாய்ந்து ஓடும் அல்லவா, அந்த மாதிரி இந்த எம்பெருமானும் தன்னுடைய வேட்டையாடுற சமயத்திலேயோ துஷ்டர்கள் அழிக்கிறச்சோ இவர் அப்படி பாய்ந்து வீரத்தோடு சண்டையிடுகிறார். தன்னுடைய நடையழகே அப்படி ஆச்சரியமா இருக்குமா. அப்புறம் புலி போன்ற நடை தான் ஷார்தூல கதி, ஷார்தூலம். அடுத்து விஷபம், எருது. ஒரு காளமாடு எப்படி திமிரோடு நடக்குமோ, இந்த காளமாட்டுக்கு இருக்கக்கூடிய திமில் அதனுடைய உடல் வாக பார்த்தாலும் இதற்கு எவ்வளவு திமிரு எவ்வளவு சக்தி ஆற்றல் இருக்கு, அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு ஒரு காளமாடு கம்பீரமா எப்படி நடக்குமோ அத மாதிரி பெருமான் நடக்கிறார். அப்ப யானையை போல நடக்கிறார், சிங்கத்தை போல நடக்கிறார், அதே மாதிரி புலிய போல நடக்கிறார்,
எருதை போலே நடக்கிறார். இப்படியெல்லாம் ராமபிரான் நடையழக காட்டினாராம். எங்கிருந்து சுவாமி அவர் கத்துண்டார்னா, அதெல்லாம் அவருடைய திருவாராதன பெருமாளான ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம். என்ன இக்ஷ்வாகு குலத்திற்கே திருவாராதன பெருமாள் யாருன்னா, இன்னைக்கு நாம திருவரங்கத்துல சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் நம்பெருமாள். ஆச்சரியமா இப்போ பகல் 10 உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிற சமயம் தினமுமே பெருமாள் தன்னுடைய சன்னதியிலிருந்து மேலப்படி வழியாக கீழே இறங்கி பிரதட்சணமா எழுந்தருளி அருகே இருக்கக்கூடிய பகல் 10 மண்டபம், அந்த மண்டபத்துல ஆச்சரிய நடையழக காட்டி கொண்டு உள்ளே எழுந்தருளுகிறான். அங்க அரையர் சேவையெல்லாம் நடக்கிறது. இரவு தன்னுடைய சன்னதிக்கு மீண்டும் புறப்பட்டு எழுந்தருளும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி, அந்த 2 பக்கத்திலையும் கண்ணாடியை வைத்துக் கொண்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா கதியும் காட்டுறார். சிம்மகதி, கஜகதி, வியாகிரகதி என்ன எல்லா கதியையும் காட்டிட்டு கடைசியா தன்னுடைய ஆஸ்தானத்தை நோக்கி உள்ள எழுந்தருளுகிறார். ஜெய விஜயர்கள் துவாரபாலர்கள், அந்த துவாரபாலகர்களை நோக்கி அப்படி உள்ள போய் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போகும்போது சர்ப்பகதி என்று இன்னொரு கதி கூடுதல் உண்டு. 4 கதிகள். சிம்மத்தை போல நடப்பார், புலிய போல நடப்பார், யானையை போல நடப்பார், காளையை போல நடப்பார். அடுத்து இப்ப சன்னதிக்கு உள்ள போகிறார்னா, ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு புற்றுக்குள்ள நுழையுமோ, அது வெளியிலெல்லாம் போகிறச்ச தலையை விரித்து கொண்டு படம் எடுத்துக்கொண்டு போகும். ஆனா தன்னுடைய புற்றுனுடைய வாய்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்குமா, அதுக்குள்ள போகணும்னா அது தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு சட்டென்று அப்படி உள்ள போய் நுழைஞ்சிடுமா. நுழைஞ்ச பிற்பாடு உள்ளுக்குள்ள போய் தலையை தூக்கிக்கும். இங்க உள்ள நுழையும் பொழுது சற்று பணிவோடு உள்ள நுழையணும். உள்ள போய் தன்னுடைய இருப்பிடம் வந்த உடனே தலையை அப்படி தூக்கி கொண்டு கர்வத்தோடு அமரும். அதே மாதிரி நம்பெருமாளும் சன்னதிக்கு உள்ள போகிறச்ச சற்று தலையை அப்படி குனிந்து கொண்டு ஒரு பாம்பு உள்ள நுழையிற மாதிரி உள்ள நுழைந்து சட்டென்று அப்படி தலையை முன்னாடி அப்படி திருமடியை தூக்கி கொண்டு உள்ளே தன்னுடைய சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறார். இது சர்ப்பகத்தின்னு பேரு. இப்படி ஆச்சரியமா தன்னுடைய நடையழக காட்டுகிறார்னா, இதெல்லாம் அவர் எப்படி கத்துண்டார்னா, எல்லாம் அதாவது இந்த பெரிய பெருமாள் நம்பெருமாள் காட்டுற இந்த நடையழக பார்த்துதான் ராமனே கத்துக்கொண்டாராம். ராமனுக்கு இந்த நடையழகெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அவர் திருவாராதனம் பண்ற அந்த பெருமானிடத்திலிருந்து இத்தனையும் கத்துக்கொண்டார். ஏன்னா அவர் பிரம்மா காலத்திலிருந்து இருக்கார். திரேதாயுகத்துக்கு முன்னாடி கிருத்தயுகத்துல பிரம்மாவினாலேயே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அவர். இக்ஷ்வாக்கு ராஜாக்களாலே ஆராதிக்கப்பட்டு எங்க பிரம்மலோகத்திலிருந்து அயோத்திக்கு வந்தவர் அங்கேயே இருந்தார். திரேதாயுகத்துல ராமன் ஆராதித்தார். பின்னாடி விபீஷன் இடத்துல கொடுக்க அவன் எடுத்துக்கொண்டு வந்து திருவரங்கத்துல இங்க பிரதிஷ்டிப்பித்தான்ங்கிறது சரித்திரம். அப்ப அந்த பெருமாள் இன்னும் மூத்தவர். அவரிடத்துல இருந்தா ராமனே நடையழக கற்றுக்கொண்டாராம். இன்னைக்கும் பெருமாள் அந்த நடையழகெல்லாம் காட்டிக்கொண்டு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறானே. ஆக இதெல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம். நம்பெருமாள்னு சொன்னா அது திருவரங்கத்துல எழுந்தவர்களுக்கு நம்பெருமாள் பக்கத்துல சேவிக்கலாம் இல்லையா. நாம எந்தெந்த ஊர்ல எந்தெந்த திவ்ய தேசத்துல எந்தெந்த க்ஷேத்திரத்துல இருக்கோமோ அந்தந்த எம்பெருமானுடைய நடையழகலையே இதை காணலாம். எம்பெருமானே ஆச்சரியமா அந்தந்த சன்னதியில ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ணும் பொழுது அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான நடையழக காட்டுகிறானே. அப்படி பெருமான் நடந்து வருவதே ஒரு அழகு. ஒரு ஆஸ்தானத்துல இருக்காருன்னா அது ஒரு அழகு. ஆனா அவர் வீதியார புறப்படுகிறாருன்னு சொன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்குமே. கைதொழ வீதி வருவான் என்ன அனைவரும் ஆசைப்படுகிறார்களே. பெருமான் வீதியார நடந்து வருவதை சேவிக்க வேண்டும். திருமங்கையாழ்வார் சீர்காழி திவ்ய தேசத்துல சித்திரகூடம் திவ்ய தேசத்துல எல்லாம் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது எம்பெருமான் இப்படி வீதியில புறப்பட்டு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். கைதொழ வீதி வருவான் சித்திரகூடத்துள்ளானே என்ன பெரிய வாகனங்கள்ல எழுந்தருளுகிறான். அனைவரும் கைகூப்ப எம்பெருமான் ஆச்சரியமா தன்னுடைய பெருமையை காட்டி கொண்டு நடந்து வருகிறான் என்று இப்படி பெருமான் வரக்கூடிய அந்த நடையழக ஆழ்வார்களும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்க ஆண்டாளும் ஆசைப்படுகிறாள். பூவை பூவண்ணா உன் கோயில் நின் இங்கனே போந்தருளி. சிங்கத்தை போல தேவரீர் எழுந்தருளி நடக்க வேண்டும்னு சொன்ன உடனே பெருமானுக்கு சட்டென்று ஒன்னு தோணித்தான். நான் எவ்வளவு பெரியவன், நித்திய சூரிகளுக்கே நாயகன், என்னுடைய பெருமையெல்லாம் பாராமல் இங்க வந்து அவதரிச்சிருக்கேன். என்னோடு ஒப்பிடுவதற்கு ஒரு சிங்கம் தானே கிடைச்சது. போயும் ஒரு தாழ்ந்த சிங்கம் விலங்கோடு என்ன ஒப்பிடுகிறீர்களே. இந்த சிங்கம் தான் நமக்கு திருஷ்டாந்தமா, இதுதான் உதாரணமா என்று பெருமாள் கேட்டாராம். ஏதோ ஒண்ணு சொல்லணுமே, இருக்கிற விலங்குகளுக்குள்ள இதுதான் அரசனா இருக்கு, ராஜாவா இருக்கு, அதனால இத உம்மோடு ஒப்பிட்டோமே ஒழிந்து இந்த சிம்மம் உம்மோடு முழுமையா ஒப்பிட முடியுமா? அதுக்கு இருக்கிற எவ்வளவோ தாழ்வுகள், உனக்கு எத்தனையோ பெருமைகள், அதைத்தான் தெரிவிக்கிறார். பூவை பூவண்ணா. இத்தனை நேரம் சிம்மத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாளா, அப்படியே மாத்திட்டா. புறப்பட்டு அறிவுற்று முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சிம்மத்தை போன்ற இதெல்லாம் ஒப்புமை ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா முழுமையா அந்த சிம்மத்தோடு ஒன்னு ஒப்பிடவே முடியாது. உமக்கு இருக்கக்கூடிய கருணை, உமக்கு இருக்கக்கூடிய அழகுக்கு அதெல்லாம் எம்மாத்திரம். பூவை பூவண்ணா, பூவை பூ போன்ற நிறத்தை உடையவன் அப்படின்னா, பூவை பூங்கிறது அது ஏதோ கருமை நிறத்துல இருக்கும் போல் இருக்கு, இல்ல நீல நிறத்துல இருக்கும். அதனால பெருமாளுடைய நிறத்துக்கு அதை ஒப்புமை சொல்லி
பூவை பூ வண்ணா, வண்ணம்னா நிறம், பூவை பூவை போன்ற அந்த வண்ணத்துல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். மேகவண்ணன், கொண்டல் வண்ணன் சொல்றமே, அந்த மாதிரி பூவை பூ வண்ணா. இயற்கையான காம்பீரிய வீரியங்களுக்கும் கர்ஜனைக்கும் சிம்மத்தை ஒரு உபமானமாக சொன்னோம். இத்தனை உன் வடிவழகும் நிறமும் சௌகுமாரியமும் குளிர்த்தியும் அதற்கு உண்டோ? ஏதோ சிம்மத்தை நடையழகுக்காக மட்டும் சொன்னோமே தவிர மற்ற எந்த உன்னுடைய சௌரியம் வீரியம் பராக்கிரமம் இது முதலான அந்த பெருமைகளுக்கு அதை ஒப்பிட்டோமே ஒழிந்து முழுமையா இந்த சிம்மம் உனக்கு எல்லா விதத்திலையும் ஒப்பிட முடியுமானா முடியாது. நீர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த மென்மை கொண்டிருப்பவர். சிங்கம் ஒரே கரடு முரடா கடினமான பிரகிருதி, ஆனா நீர் எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மை, புஷ்பத்தை விட அவ்வளவு மென்மையா இருக்கிறீரே. சௌகுமாரியம், குளிர்த்தி, நல்ல குளிர்ச்சியோடு இருக்கீர். அது வெப்பமா இருக்கும் சிங்கம், எப்ப பாரு அடுத்தவர்களை ஹிம்சை பண்ணணும், வேட்டையாடி உண்ணணும்னு இதுலயே அது போறதா, அதனால அது ரஜோகுணம் தமோகுணம் பிடித்ததா ஒரே வெப்பமா இருக்கும். நீர் சத்வகுணமே வடிவெடுத்தவரானோ இருக்கீர். வடிவழகு, நிறம், உம்முடைய நிறம் எங்க? சிங்கத்தினுடைய நிறம் எங்க? நீர் அப்படியே மனசையெல்லாம் ஆற்றக்கூடிய அழகான கார் நிற வண்ணம், கருமை நிற வண்ணம் கொண்டிருக்கிறீர். ஆக உம்மை அத்தோடு ஒப்பிட்டது ஏதோ சில பண்புகளுக்காக ஒப்பிட்டோமே தவிர முழுமையாக இந்த சிங்கம் உமக்கு ஒப்பிடவே முடியாது. சிங்கம் மட்டும் இல்ல, இப்ப பூவை பூவண்ணான்னு சொல்லியிருக்காளே, இதுல இருக்கக்கூடிய பூவை பூவை கூட முழுமையாக பெருமானுக்கு ஒப்பிட முடியாது. உண்மையை ஆராய்ந்தால் அந்த சிம்மம் உனக்கு ஒப்பாகாது, இந்த பூவை பூவும் உனக்கு இணையாகாது, இதுவும் உனக்கு ஒப்பாகாது, அதுவும் உனக்கு ஒப்பாகாது. இருந்தாலும் உலகத்துல ஏதோ எங்கள் புத்திக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதானே சொல்ல முடியும். அதற்காக ஒன்னு ரெண்டுத்த சொன்னோமே ஒழிந்து உண்மையில எதற்குமே எம்பெருமான் ஒப்பிடவே முடியாது. அவர்தான் எந்த தன்மையும் ஒப்பிட முடியாதபடி நிஸ்ஸமாபியதிக ரஹித்தனா இருக்கானே. தனக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை, தனக்கு மேம்பட்டவர்கள் யாரும் இல்லைன்னா எதைத்தான் அவனோட ஒப்பிட முடியும்? எதை ஒப்பிட்டாலும் அது ஏதோ சில பண்புகளுக்கு தான் ஒப்பிட முடியுமே தவிர முழுமையான ஒப்பிட உதாரணமாக அது அமையாது. அதசி புஷ்ப சங்காசம் இந்தீவர சியாமகா காயாம்பூ மலர்பிறங்கள் அன்னமாலை என்று ஆழ்வார்கள் ரிஷிகள் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அதையத்தான் இங்க ஆண்டாளும் பூவை பூ வண்ணா என்று சொல்லி, நீர் இப்ப என்ன பண்ணணும்? உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, இப்படியாகில் உள்ளே புகுருங்கள்னு சொன்னாராம். நீர் பூவை பூ வண்ணனாச்சேன்னு இவர்கள் சொன்ன உடனே அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய நேர் நிற்பதொரு உபமானம் இல்லாமையாலே உபமானங்களை சேர்த்து சொல்லுகிறீர்கள், இப்படியாகில் உள்ளே புகுருங்கள் என்று எம்பெருமான் சொன்னான். இல்ல நாங்கள் உள்ளே வருவதில்லை, இப்ப நீ எழுந்திருந்து நடையழக காட்ட வேண்டும், உன் நடையழகை காணவென்றோ நாங்கள் வந்திருப்பது, ஆகையால் வெளியே புறப்பட்டருளா என்கிறார்கள். நீ புறப்பட்டு இப்ப எழுந்துள்ள வேண்டும், அதை நாங்கள் சேவிக்க வேண்டும் என்ன ஆசைப்படுகிறார்கள். பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி, உன் கோயில் நின்று, படுக்கை அறையிலேயே இருந்து கொண்டு வார்த்தை சொல்லக்கூடாது, படுக்கை அறையில எங்களையும் கூப்பிட்டு இங்கேயே அனுகிரகித்து முடித்து விடுகிறேன் அதுவும் கூடாது. நாங்கள் படுக்கை அறைக்கும் வரோம், அதெல்லாம் பின்னாடி வந்து கைங்கரியம் பண்ணும் போது வரும். இப்ப எங்களுக்கு ஒரு சிம்மாசனத்துல இருந்து கொண்டு உங்களெல்லாம் ரட்சிக்கிறேன், கைவிட மாட்டேன், என்னுடைய சொத்து தான் என்ன ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். அதற்கு முதல்ல இப்ப திருப்பள்ளியறையிலிருந்து புறப்பட வேண்டும். உன் கோயில் நின்று இங்கனே புறப்பட்டு, இதற்கு முன்னாடி பாசுரங்கள்ல நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில்னு சொன்னான். இப்ப பாசுரத்துல திடீர்னு உன் கோயில்னு மாத்திட்டாளே, இது இவளுடைய கோவிலா இல்ல நந்தகோபருடைய கோவிலான்னா? ஆமா நந்தகோபருடைய கோவில் தான். ஆனா இப்ப கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்க கூடிய நாள் நெருங்கிட்டு இருக்கா. அப்ப மாமனாருடைய சொத்துங்கிறது அடுத்து தகப்பனாருடைய சொத்து, மாமனாருடைய சொத்து பிள்ளைக்கு தானே வரப்போறது. அதனால இவரிடனே சொல்லிடலாம், மணாளனுடைய சொத்தாகவே சொல்லிடலாமே. அதனால இதற்கு முன் பாசுரங்கள்ல எல்லாம் கௌரவமா சொல்லிட்டு இருந்தா நந்தகோபருடைய சொத்து, நந்தகோபருடைய கோவில்னு. இப்ப எப்ப நெருக்கம் அதிகரிக்கிறதோ அவர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டார், எல்லாம் இவருக்கு கொடுத்துட்டாரு, அதனால இவருடைய கோவில்னே சொல்லலாம். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. இல்லைன்னா ரெண்டு அர்த்தமா. இன்னொரு அர்த்தம் என்ன? இது இருவருக்கும் சமமான கோவில். இந்த கோவில்ல நந்தகோபருக்கு எவ்வளவு உரிமையோ அந்த அளவுக்கு கண்ணனுக்கும் உரிமை, கண்ணனுக்கு எவ்வளவு உரிமையோ அந்த அளவுக்கு நந்தகோபருக்கும் உரிமை. அப்படி உண்டான்னா உண்டே. அர்ஜுனன் அவனுடைய தேர் தட்டு, அதுல ரெண்டு பேருக்குமே உரிமை உண்டு. பார்த்த சாரதியான எம்பெருமான் அவன் தான் சாரத்திய வேஷமாய் சாரதியாய் நின்று கொண்டு தேரையே நடாத்தினான். ஆனா உள்ள ரத்தின்னு அர்ஜுனன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இப்ப தேருக்கு உரிமையாளன் என்று பார்த்தா அர்ஜுனனுக்கு பெருமை. அர்ஜுனன் ஒண்ணுமே இல்ல சுவாமி, இவர் பார்த்த சாரதி முன்னாடி நின்றதுனாலதான் இந்த யுத்தமே நன்னா நடந்தது, இல்லைன்னா ஒண்ணுமே ஆகியிருக்காது. அர்ஜுனன்னா எப்பயோ இந்த பீஷ்மர் துரோணர் முதலான அம்புகளுக்கு அவன் இலக்காகி மடிந்தே போயிருப்பான். அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய பார்த்த சாரதி அவர் இருக்கிறதுனாலதான் அர்ஜுனனே ரட்சிக்கப்பட்டான், இந்த தேரு முன்னாடி போச்சு. அப்ப அவர் தானே முக்கியம், ரத்தியை விட பார்த்த சாரதி தான் முக்கியம்னு பார்த்தால் அப்ப அவருக்கு முக்கியத்துவம் இல்ல. இந்த தேரையினுடைய திருவரங்க தமுதனார என்ன சொல்றாருன்னா,
இந்த தேர் யாருடையதுன்னா ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை. தேர் கண்ணனுடைய தேர் இல்ல, ஐவருடைய தேர், பாண்டவர்களுடைய தேர். அதுலயும் பிரதானமா அர்ஜுனனுடைய தேர்னு தெரிவிக்கிறார்கள். அப்ப தேர் உரிமையாளன்னு பார்த்தா அர்ஜுனனுக்கு பெருமை. ஆனா அதுல அமர்ந்திருந்த கண்ணன், அவர் அமர்ந்ததுனாலதான் இந்த யுத்தமே நடந்து முடிந்து இவர்களுக்கு வெற்றி ஏற்பட்டதுன்னு பார்த்தால் அப்ப கண்ணனுக்கு பெருமை. அப்ப ரெண்டு பேருக்கும் பெருமை தரக்கூடியதாக இந்த தேர் தட்டிருக்கா. அத மாதிரி பிரணவம், ஓம் நமோ நாராயணாயாங்கிற திருவஷ்டாட்சர மந்திரத்திலே பிரணவம் இருக்கா. முதல் பதம் பிரணவம். அதுல ரெண்டு பேருக்குமே முக்கியத்துவம். முதல் எழுத்தை பார்த்தா எம்பெருமான சொல்றது, மூணாவது எழுத்தை பார்த்தா ஜீவாத்மாவை சொல்றது. ஆனா அர்த்தத்தை பார்த்தா பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை என்ன அர்த்தம் சொல்றது. அப்போ அர்த்தத்துபடி பார்த்தா யாரை பத்தி பேசுறது இந்த பிரணவம்? ஜீவாத்மாவை பத்தி பேசுறது. இப்ப ஜீவாத்மாவை பத்தி பேசுறதுன்னா அவன் தானே இந்த பிரணவத்துக்கு விஷயம். அப்படி பார்த்தா ஜீவாத்மாவுக்கு தான் முக்கியத்துவம். யாரை பத்தி பிரணவம் சொல்றதுன்னா ஜீவாத்மாவை பத்தி சொல்றது. ஆனா ஜீவாத்மா என்னன்னு சொல்றதுன்னா பரமாத்மாவுக்கே அடிமைன்னு சொல்றது. அப்போ அர்த்தத்தை பார்த்தா பரமாத்மாவுக்கு பெருமை. ஆனா என்ன விஷயம், எதை பத்தி சொல்ல வந்ததுன்னு பார்த்தால் அது ஜீவாத்மாவை பத்தி பேசினதுனாலே ஜீவாத்மாவுக்கு பெருமை. அப்போ ஒரு பிரணவத்துல எடுத்துக்கொண்டால் இருவருக்கும் பெருமை அமைந்திருக்கிறதே. அதே மாதிரி இந்த நந்தகோபருடைய திருமாளிகை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பக்கம் நந்தகோபருக்கும் பெருமை உண்டு, இன்னொரு பக்கம் கண்ணனுக்கும் பெருமை உண்டு. அது அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பா. எப்பெல்லாம் நந்தகோபருடைய அருள் வேணுமோ அப்ப அவருடைய கோவில்னு சொல்லிடுவாளாம். எப்ப பெருமானுடைய அருள் வேணுமோ உன்னுடைய கோவில்னு சொல்லி விடுவார்கள். உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி. இதே போலதான் வைகுந்தத்திற்கு கூட ரெண்டு பெருமை உண்டு. ஒண்ணு ஒரு பக்கம் பார்த்தா நித்தியசூரிகளுடைய இருப்பிடம், வானவர் நாடு, மரீச்சீனாம் பதம், தேவானாம் பூஹு என்றெல்லாம் வேதங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் இது நித்தியசூரிகளுடைய இருப்பிடம்னு கொண்டாடுகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தா இல்ல தத்விஷ்ணோ பரமம் பதம், கண்ணன் விண்ணும் வண்ணும் என்ன திருவிருத்தத்துல சொல்லும் பொழுது கண்ணனுடைய விண்ணகரம், அவருடைய பரமபதம். பெருமானுக்கும் அந்த பரமபதம் சொத்து, நித்தியசூரிகளுக்கும் சொத்துன்னு இருவருக்கும் பொதுவா எப்படி வைகுந்தம் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இந்த திருமாளிகையும் அமைந்திருக்கிறது. ஆக உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி, நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் பக்கம் நீர் எழுந்துள்ள வேண்டும். உன்னுடைய அந்த படுக்கையிலிருந்து எழுந்து இந்த பக்கமாக நடந்து வர வேண்டுமா? பிராட்டி மங்களாசாசனம் பண்ண சக்கரவர்த்தி திருமகன் ராமன் தன்னுடைய அந்த அந்தப்புறத்திலிருந்து அப்படி வெளியில நடந்து வருகிறான். பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹோ குரிகுஹாஷயா என்று வால்மீகி பகவான் சிம்ஹோ கிரிகுஹாஷயா, கிரிகுஹம்னா மலை முழைஞ்சு, மலையினுடைய அந்த குகை, அதிலிருந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருமா போலே ராமபிரான் ஆச்சரியமா தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்து சீதா பிராட்டியை கட்டாட்சித்து விட்டு அவருடைய மங்களாசாசனத்தை ஏற்றுக்கொண்டு ரொம்ப பெருமிதம் தோற்று நடந்து வந்தானா. அத மாதிரி பண்ணி நப்பின்னை பிராட்டி அருகே இருக்காளா, அவளுடைய மங்களாசாசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை நோக்கி எழுந்தருள வேண்டும், நப்பின்னை பிராட்டியுடன் புறப்பட வேண்டும், இங்கனே எங்களுக்கு முன்னே நடையிட வேண்டும். கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கன் குழலூதின போது மேனகையோடு திலோத்தமையரம்பை உருப்பசியரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின்னி ஆடல் பாடலவை மாறினர் தாமே என்று அப்சரசுக்களும் ஆழங்கால் படும் உன்னுடைய நடழகை காட்ட வேண்டும். ரம்பா திலோத்தம ஊர்வசி அவள்லாம் கண்ணனுடைய இந்த நடழகு புல்லாங்குழல் கானத்தை கேட்டு நாங்கெல்லாம் எதுக்கு நாட்டியம் ஆடுறோம்னே தெரியலையே, இனிமே எங்களுக்கு இந்த பெயரெல்லாம் பொருந்தவே பொருந்தாது, நாட்டிய தாரகை இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாட்டிய சிரோன்மணின்னு கண்ணனுக்கு தான் பட்டம் கொடுக்கணும். அவருக்கு பட்டம் கொடுக்கிறார் பிருந்தாவன பண்டிதன். ஆச்சாரியர்கள் அழகா தெரிவிக்கிறார், பராசர பட்டர் தெரிவிக்கிறார், கண்ணன் யாருன்னா பிருந்தாவன பண்டிதனா, பிருந்தாவனத்துக்குள்ள இவர் தான் பண்டிதனா இருக்கார். யாருக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் இவரிடத்துல போய் தீர்த்துப்பார். யாருக்கு என்ன கலை கத்துக்கணும், நாட்டியம் கத்துக்கணுமா, சங்கீதம் கத்துக்கணுமா, வாத்தியம் கத்துக்கணுமா, எல்லாத்துக்கும் கண்ணன் இடத்துலதான் போய் கத்துப்பார்களாம். அப்ப பிருந்தாவன பண்டிதனாக அவன் இருக்கிறான். அப்படி அனைவரும் மயங்கக்கூடிய ஆச்சரியமான நடையழகு எம்பெருமானுடையது, அதை எங்களுக்கு காட்டித்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். போந்தருளி 4 வகை நடையும் காட்டிக்கொண்டு எழுந்தருள வேண்டும். யானையை போலையும் நடக்கணும், சிம்மத்தை போலையும் நடக்கணும், புளிய போலையும் நடக்கணும், அதே மாதிரி எருத போலையும் நடக்கணும். இப்படி எல்லா அந்த நடையழகையும் காட்டி எங்களை அப்படியே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். சதுர்கதிகி என்ற சகஸ்திரநாமத்திலையும் எம்பெருமானுக்கு 4 விதமான நடையழகு உண்டு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் காரேறு மயாசௌ புருஷர்ஷப வாரணம் பையனின்று ஊர்வது போல் கைமாவின் நடையென்ன மென்னடை மத்த மாதங்க காமினம் நரசார்தூல ராமசார்தூலம் சிற்றாயர் சிம்ஹம் சிம்ஹோ விக்ராந்த காமினம் என்று பல ஸ்லோகங்கள் பல பாசுரங்கள்ல இந்த எம்பெருமானையே புலியாக தெரிவிக்கிறார்கள், எம்பெருமானையே சிங்கமாக தெரிவிக்கிறார்கள், எம்பெருமானையே காளையாக தெரிவிக்கிறார்கள், எம்பெருமானையே யானையாக தெரிவிக்கிறார்கள்.
அப்போ எப்படி எல்லா விலங்காகவும் எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறார்களோ, அப்ப அதற்கேற்றாற் போல எல்லா நடையழகும் இவனிடத்துல இருக்க வேண்டுமோ இல்லையோ? அப்ப இவனுடைய நடையழகுகள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டன. இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் நடையழகிலே காணலாம் என்று ஆச்சாரியர்கள் ஈடுபட்டு அந்த நடையழக சேவிக்கணும்னு மண்டி இருப்பார்களாம். நம்பெருமாளுடைய புறப்பாடுன்னு சொன்னா சரியா சமயத்துக்கு ஆகும். அவர் புறப்படுறத பார்த்து நம்ம கடிகாரத்துல இருக்கிற சமயத்தை சரி பண்ணிக்கலாமா? அந்த அளவுக்கு சரியா புறப்பாடு நடக்கும். எல்லாரும் சுத்தி சூழ்ந்திருந்து அந்த பெருமானுடைய புறப்பாடு அப்படி அனுபவிப்பார்கள். புறப்பாடாய் உள்ள இறங்கினார்னா எம்பாரும் முதலியாண்டான்னு கட்டி அணைத்துக் கொள்ளுவார்களாம். ஆஹா, என்னமா பெருமான் நல்லபடியா புறப்பாடு கண்டறி உள்ள எழுந்துருளினார். தேசமே துஷ்ட தேசமா இருக்கு, யாரால என்ன ஆபத்து வரும் தெரியாது, என்ன திருஷ்டி தோஷம் படுமோ, என்ன கண்ணெச்சில் படுமோ, இது அத்தனையும் மீறி பெருமாள் தன்னுடைய அந்த பெருமையை தோற்ற வெளியில புறப்பாடு கண்டருளி சௌக்கியமா உள்ள எழுந்தருளினாரே, நல்ல வேளை இன்னைக்கு புறப்பாடு நன்னா நடந்ததேன்னு ஆனந்த கண்ணீரை உகுத்து கொண்டு ஒருவரை ஒருவர் அப்படி கட்டி அணைத்துக் கொள்ளுவார்களாம். அப்படி இந்த நடையழகளை அனைவரும் ஈடுபட்டு சேவிக்கிறார்கள். புறப்பாட சேவிக்கணும்னு பல அடியார்கள் இன்னைக்கும் திருவரங்கமா இருக்கட்டும், மற்ற திவ்யதேசங்களா இருக்கட்டும், எத்தனை பேர் அதிலேயே ஈடுபடுகிறார்கள். அப்படி பெருமானுடைய நடையழகு, நடை சக்கரவர்த்தி என்ன அவருக்கு திருநாமம் உண்டு. அப்படிப்பட்ட நடையழக இப்ப ஆண்டாளும் பிரார்த்திக்கிறார்கள். உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி இப்படி எழுந்தருள வேண்டும், வெளியிலே வந்து உங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும், இத்தனை என்றோ வேண்டுவது என்று கண்ணன் கேட்க, ஓ அப்படியா, என்ன கூப்பிடுகிறீர்கள்? வழியில வந்து உங்க குறையெல்லாம் கேட்டு தீர்த்து வைக்கணும், இதற்குத்தானே கூப்பிடுகிறீர்கள்? என்ன இல்ல இல்ல, நீ வெளியில வரும்பொழுது உன்னுடைய அழக சேவிக்கணும், எங்களுடைய குறைய கேட்கறதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் நீர் கண்ணை விழித்து இப்படி நடந்து வர சமயத்துல அதையெல்லாம் சேவிக்கணுமா? நீ கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காட்டினால் மட்டும் போராது, நீ வீற்றிருக்கும் அழகையும் காட்ட வேண்டும். அப்ப நான் படுத்துட்டு இருக்கிற அழக சேவிச்சுட்டீங்கோ, வெளியில நடந்து வந்தா நடை அழக சேவிச்சிருவீங்கோ, போருமா? வந்து உங்களுக்கு அனுகிரகிச்சுட்டா போருமான்னா, நீ வீற்றிருக்கக்கூடிய அழகும் வேண்டும். ஒரு சிம்மாசனத்துல எப்படி அந்த பெருமை தோற்ற வீற்றிருப்பாயோ, அந்த இருக்கக்கூடிய அழகையும் சேவிக்க வேண்டும். கிடக்கும் அழகு, நடக்கும் அழகு, இருக்கும் அழகு, வீற்றிருக்கும் அழகு, நின்ன வாரம் இருந்த வாரம் கிடந்த வாரம் நினைப்பரியன என்று ஆழ்வார்கள் எல்லாம் இதுல ஈடுபடுகிறார்களே. நின்னதெந்தை ஊரகத்து, இருந்ததெந்தை பாடகத்து, அன்னு வெக்கனை கிடந்தது என்று பல திவ்யதேசங்கள்ல சில திவ்யதேசங்கள்ல படுத்துட்டு இருக்கிற சேவை சயன திருக்கோலம், சில திவ்யதேசங்கள்ல நின்று கொண்டிருக்கிற கூடிய அழகான திருக்கோலம், சில திவ்யதேசங்கள்ல வீட்டு இருக்கக்கூடிய திருக்கோலம், சில திவ்யதேசங்கள்ல போனா இந்த மூணுமே சேர்த்தியாக கிடைக்கிறது. இப்ப திருவல்லிக்கேணிக்கு போனா மூலவர் வேங்கடகிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய சேவை. ரங்கநாத பெருமாள் சயனத்துல இருக்கார், அவருடைய சேவை. யோக நரசிம்மர் யோகத்துல வீற்றிருக்கிறார், அவருடைய சேவை. இன்னும் பறக்கிற அழகு இருக்கே, கருட வாகனத்துல பறந்து கொண்டிருக்கிற அழகு கஜேந்திர வரதன் இருக்கார். நடையழகு ராமபிரான் திருவடிகளை நகர்த்தி வைத்து எப்படி நடந்து காட்டினேங்கிறத அதை ராமபிரான் காட்டி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா அழகையும் சேர்த்து காட்டுவதற்கும் சில திவ்யதேசங்கள் இருக்கு. இப்படி எல்லா அழகும் அந்தந்த அர்ச்சா நிலையிலையும் பெருமான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அத கண்ணனிடத்துல இவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார்கள். நீ அப்படி எழுந்திருந்து வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும். கோப்புடைய சீரிய சிங்காசனம் படுக்கையில் வார்த்தையாக ஒண்ணாது, வழிநடை வார்த்தையாக அமையாது, சீரிய சிங்காசனத்திலிருந்து வார்த்தை சொல்ல வேணும். இப்ப எங்களுக்கெல்லாம் அனுகிரகிக்க போறாரோ இல்லையா பெருமாள், உங்களை எல்லாம் காப்பாத்துறேன் ரட்சிக்கிறேன் அப்படின்ற இந்த வார்த்தையை எங்க சொல்லணுமா? படுக்கை அறையில படுத்துன்னு சொல்லக்கூடாது. படுக்கை அறை வார்த்தைன்னு நம்ப முடியாது. படுக்கையில ஏதோ தூக்க கலகத்துல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்ப அதை ஏத்துக்க முடியாது. அங்கெல்லாம் எங்களுக்கு வார்த்தை வேண்டாம். சரி, நடந்து வந்துட்டு இருக்கிறச்சு சொல்றேன்னா அது கூட கவனமே இல்லாம எத்தையோ சொல்லிடலாம். அதனால நடக்கிற சமயத்திலையும் வார்த்தையா இருக்கக்கூடாதான். இப்ப எங்க வார்த்தை வரணும்னா, சிறந்த சிம்மாசனத்துல தனியா இதுக்குன்னு உட்கார்ந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து வார்த்தையை அறிவிக்க வேண்டும். சீரிய சிங்காசனத்திலிருந்து வார்த்தை சொல்ல வேணும். இப்ப உபமானம் உதாரணம் சொல்லும் பொழுது சிங்கத்தை தானே உதாரணமா சொன்னார்கள். அப்ப இவனுக்கு இருக்கக்கூடிய ஆசனமும் சிங்காசனமாக இருக்கணும். நரசிம்மத்துக்கு தானே சிங்காசனம் பிரதானமா அமைய வேண்டும். அதனால நீ எப்ப சிங்கமா இருக்கியோ அதனுடைய பெருமையெல்லாம் உனக்கு எப்படி அமைந்திருக்கிறதோ, நீயும் உனக்கு ஏற்றாற் போல ஒரு பெரிய சிம்மாசனத்திலே அமர வேண்டும். கோப்புடைய சீரிய சிம்மாசனம், கோப்புன்னா பெருமை, உபய விபூதி நிர்வாகத்திற்கு இருப்பிடமாயிருக்கும் பெருமையை சொல்லுகிறது. நித்திய விபூதி லீலா விபூதி இரண்டையும் சொத்தாக கொண்டிருப்பவன் இவன் என்று எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த சிம்மாசனத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அதை வச்சே அடையாளமா தெரிஞ்சுடலாமா, இந்த சிம்மாசனத்துல இருப்பவர் தான் உபய விபூதிக்கும் நாதன் என்று அந்த சிம்மாசனத்தினுடைய அழகு அதனுடைய பெருமையை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்று ஒரு பொருள். அல்லது பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடியே
தர்மம் அதர்மம், ஞானம் அஜ்ஞானம், வைராக்கியம் அவைராக்கியம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் என்னும் 8 கால்களை உடைத்தாயிருக்கையாகிற தர்மாதி பீட்டம் என்னும் ஆசனம், அதை சொல்வதாக கொள்ளலாமாம். வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்காலும் அம்மானை நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே. அந்த பாசுரத்துல கூட வீற்றிருந்து பெருமாள் ஒரு சிம்மாசனத்துல வீற்றிருந்து பெரிய செங்கோலை கொண்டு உபய விபூதியை நடத்துகிறாராம். அந்த ஆசனத்துக்கு தர்மாதி பீட்டம் என்று பெயர். இன்னைக்கும் இதை எங்க சேவிக்கலாம்னா, வைகுந்தத்துக்கு போனா சேவிக்கலாம். சுவாமி இந்த உலகத்துல எங்கேயானு சேவிக்கலாமா? திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துல ஆச்சரியமா பிரம்மோத்சவத்தினுடைய முதல் நாள் இந்த தர்மாதி பீட்டம்ங்கிற வாகனத்துலதான் பெருமாள் எழுந்தருளுகிறார். கூர்மாதியின் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ர சேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் ததுபரிகமலம் சாமர கிராகினீஷ்ட விஷ்ணும் தேவீர் விபூஷாயுத கணமுரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே என்ன ஆச்சரியமான தியான ஸ்லோகம். வைகுந்தத்துல பெருமாள் இந்த தர்மாதி பீடத்துல எப்படி எழுந்தருள் இருக்கிறார் என்பதை தினப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அவரவர கிரகங்கள்ல பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த இடமே தர்மாதி பீடத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கார். அவருக்கு திருவாராதனம் மேற்கொண்டு சமர்ப்பிக்க போறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் திருவாராதனத்தை சமர்ப்பிக்க வேண்டும்னு பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி பெருமானுடைய அந்த தர்மாதி பீடம் தர்மத்துக்கெல்லாம் ஆதி, இதுல இருந்து கொண்டுதான் இந்த உலகத்துல தர்மமே நிலைநாட்டுகிறாராம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறேன் அவதரிக்கிறேன்னு சொன்னாரே, அவர் தர்மத்தை எப்படி நிலைநாட்டுகிறார்னா அது வைகுந்தத்துல இருக்கும் பொழுது நிலைநாட்டுகிறார். இந்த ஆசனத்தை வைத்து கொண்டே நிலைநாட்டுகிறார். இதுல 8 கால்கள் இருக்குமா. சாதாரணமா நாற்காலி பார்த்திருக்கோம், முக்காலி பார்த்திருக்கோம். இதுக்கு 8 கால்கள் அமைந்திருக்கும். அந்த 8 கால்கள் என்ன, அத பாஞ்சராத்திர ஆகமத்துல விவரிக்கிறார்கள். தர்மம் அதர்மம், ஞானம் அஜ்ஞானம், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம், வைராக்கியம் அவைராக்கியம் என்று இந்த 4 விஷயங்கள். தர்மம், தர்மம்னா நல்ல காரியங்கள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல செயல்கள். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே தர்மமா, அதெல்லாம் தர்மம். அதற்கு புறம்பான மற்ற செயல்கள் அதர்மம். அதுல சொல்லப்படாத செயல்கள் அதர்மம். ஞானம்னா சிறந்த அறிவு, பெருமான பற்றின ஞானம், ஜீவாத்மாவை பத்தின அறிவு, ஜகத்து எம்பெருமானுக்கு சொத்து என்ற அந்த அறிவு ஞானம். அஜ்ஞானம் என்னால் இதற்கு மாறுபட்டதாய் விபரீதமாய் ஏதோ தாழ்ந்த விஷயத்தை பத்தின ஞானம்ங்கிறது அறிவுங்கிறது அஜ்ஞானம். ஞானம் அஜ்ஞானம். வைராக்கியம் அவைராக்கியம், ஞானம் ஏற்பட்டதுன்னா அப்ப உலக விஷயங்கள்ல வைராக்கியம் வரணும். என்ன இந்த உலக விஷயங்கள்ல எத்தனை தடவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கண்டு கேற்று உட்டு மோண்டு உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம், இது அத்தனையும் ஒழிந்தேன், கண்டசதிர் கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. இது அத்தனையும் விட்டுட்டேன்பா, இதுல எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு அனைத்தையும் ஒழிக்கிறாரே, அதுதான் வைராக்கியம். அவைராக்கியம்னா அப்படி வைராக்கியம் இல்லாமல் பார்க்கிற விஷயங்கள்ல எல்லாம் மனசு ஈடுபடுறதுன்னா அது அவைராக்கியம்னு பெயர். அடுத்து ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா நியமிக்கக்கூடிய ஒரு சக்தி, அனைத்தையும் கட்டுப்படுத்துறது வசப்படுத்துறது. இப்ப வைராக்கியம் அது இருந்ததுன்னா அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம். உலகத்துல விஷயங்கள்ல பற்று இருக்க இருக்க எதையுமே கட்டுப்படுத்த முடியாது. நம் வசம் இல்லாமல் அதற்குன்னு இழுத்து கொண்டு போயிட்டு இருப்போம். ஆனா நாம இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி கட்டுப்படுத்துறோம்னா அப்ப தன்னடையே நமக்கு நியமிக்கக்கூடிய சக்தி வருதுன்னு அர்த்தம். அதுதான் ஐஸ்வர்யம். அப்ப அதுதான் சிறந்த செல்வமா. நல்ல ஞானம் இருக்கு, உலக விஷயங்கள்ல பற்று இல்லாமல் இருக்கிறது, தர்ம காரியங்களை நிறைய செய்கிறோம்னா இதுதான் நமக்கு சிறந்த ஐஸ்வர்யம், சிறந்த செல்வம். அதைத்தான் ஐஸ்வர்யம். இப்படி இல்லாமல் ஏதோ உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு கண்ட செயல்களை செய்தால், ஏதோ தாழ்ந்த விஷயங்களை அனுபவித்தால் அது அனேஸ்வரியம். இப்படி 8ஐயுமே நிர்வகிக்கக்கூடியது இந்த தர்மாதி பீடம்ங்கிற ஆசனம் தானா. சாதாரணமா இந்த கால்கள் ஆதாரமாக கொண்டு இந்த பீடம்ங்கிறது இருக்கும். ஆனா இந்த தர்மாதி பீடம் அதற்கு கீழே இருக்கிற கால்கள் ஆதாரமாக கொண்டு இல்லை, அந்த கால்களையே இதுதான் நியமிக்கிறது. இந்த கால ஆதாரமாக கொண்டு இங்க நம்ம பார்க்கிற மாதிரி இந்த பீடம் மாதிரி அந்த பீடம் கிடையாது. அப்ப அந்த பீடத்துல இந்த கால்கள் எல்லாம் போய் ஒட்டி கொண்டிருப்பதனால தான் கால்களுக்கே சக்தி. ஏன்னா இந்த தர்மமோ அதர்மமோ வைராக்கியமோ அவைராக்கியமோ ஐஸ்வர்யமோ அனைஸ்வர்யமோ இந்த உலகத்துல பரவி இருக்கா, இதெல்லாமே அந்த ஆசனத்தினோடு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் நடந்து கொண்டிருக்கிறது. தர்மம் நன்னா நடக்கிறதா, அது பெருமானுடைய ஆசனத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. இல்ல அதர்மம் நடக்கிறதா, அதுவும் பெருமாளுடைய அனுமதி இருந்தாதான் நடக்கும். எந்த செயலாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவருடைய அனுமதி இருக்கணும். அதற்கப்புறம் அவர் நடவடிக்கை எடுப்பார். நான் எவ்வளவோ அறிவுரை சொல்லுவார், பெரியோர்களை வச்சு ரட்சிப்பார், ஞானிகள் எல்லாம் வச்சு அடிக்கடி அறிக்கை சொல்லுவார், இப்படி செய்வது கூடாதுன்னு எல்லாம் உபதேசிப்பார். அதையும் மீறி செய்யறான்னா முதல்ல அனுமதிச்சுடுவார், பிற்பாடுதான் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுப்பார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்துல நடைபெறுகிறதுன்னா
இது அனைத்துமே அந்த தர்மாதி பீடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதனால தான் நடக்கிறது. அவர்தான் அனைத்தையும் நடத்துகிறார். ஆக அப்படிப்பட்ட கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம். சீரிய சிங்காசனம் அது எப்பேற்பட்ட ஆசனம்னா, இந்த விக்ரமாதித்தன் இந்த ராஜாவினுடைய கதையில சொல்லுவாளே, ஒரு ஆசனத்துல போய் உட்கார்ந்து கொண்டால் நல்ல சிறந்த அறிவோடு இருக்கும், எல்லாம் நன்னா பேசுவாளாம். அதுல இருந்து இறங்கிட்டா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது, எல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரி இந்த ஆசனத்தை ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துட்டான்னா அவனே பரமாத்மாவா ஆயிடலாமா. இது வரைக்கும் யாரோ சாதாரண ஒரு ஜீவாத்மாவா இருக்கிறவர் தெரியாம போய் என்ன ஏதோ ஒரு ஆசனம் போட்டிருக்காளேன்னு போய் அதுல போய் உட்கார்ந்துட்டா அந்த ஆசனத்துக்கு இருக்கிற பெருமையினால பரமாத்மாவுக்கு உண்டான பெருமை அவனுக்கு வந்துருமா. அப்படிப்பட்ட ஒரு ஆசனம். அப்போ பரமாத்மாவுக்கே இவர் பரமாத்மான்ற பெருமையை கொடுக்கக்கூடியதான ஒரு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படிப்பட்ட ஆசனத்துல இருக்க வேண்டும். கடற்கரையில் வார்த்தை, தேர்தட்டில் வார்த்தை என்னமா போலே அணுவான ஜீவன் சென்று அடியிட்டாலும் பரமபுருஷனோடு சாமியத்தை கொடுக்கும் பெருமையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். இப்ப என்ன வார்த்தை வேணும்னா கோப்புடைய சீரிய சிங்காசனத்து வார்த்தையா வேண்டும். கடற்கரை வெளியில இருந்து ஒரு வார்த்தை சொன்னார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் விரதம் மம. ராமன் திருப்புல்லானிக்கு அருகே அந்த கடற்கரை வெளியில இருந்து கொண்டு பீஷணன் சரணம்னு வந்து விழுந்த சமயத்துல கண்டிப்பா ரட்சிக்கிறேன், சரணம்னு வந்தவர்களை கைவிடவே மாட்டேன், மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். கைவிடவே மாட்டேன், நிச்சயம் ரட்சிக்கிறேன்னு, கவலை வேண்டாம், ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா. ராம சரம ஸ்லோகம்னு கொண்டாடுகிறோமே, அப்போ உயர்ந்த அபயம் அதை அங்க தெரிவித்தார் கடற்கரை வழியில. அடுத்து அர்ஜுனனோடு தேர் தட்டுல சாரதியா அமர்ந்திருக்கிற சமயத்துல சரம ஸ்லோகம் சொன்னாரு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சஹா. என்ன கவலை வேண்டாம், அனைத்து தர்மமாக என்னையே நினைத்து என்னையே சரணடை, நானே அந்த தர்மத்தினுடைய நிலையிலிருந்து உன்னுடைய தடுப்பு அந்த தடங்கல்கள் பாபங்களை எல்லாம் போக்கி உனக்கு சிறந்த பாதையை காட்டுகிறேன், முக்தியையே பெற்றுக் கொடுக்கிறேன்னு கண்ணன் சரம ஸ்லோகத்தை சொன்னார். அப்போ கடற்கரை வார்த்தை, அதே மாதிரி தேர்தட்டு வார்த்தைன்னா பெருமையம். அப்படிப்பட்ட வார்த்தையை போல இப்ப எங்களுக்கு ஒரு வார்த்தை வேணும், கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வார்த்தை. எங்களுக்காக நீ கடற்கரைக்கெல்லாம் போக வேண்டாம், இல்ல ஏதோ ஒரு தேர்தட்டுல போய் ஏறி உட்கார வேண்டாம், உன்னுடைய திருமாளிகையிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த பெரிய சிம்மாசனத்துல வீற்றிருந்து எங்களை நோக்கி 2 வார்த்தையை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பிரான் இருந்தமை, இருந்து என்னால் வீற்றிருத்தல், அவர் இருக்கிறதுக்கே அவர் அமர்ந்தார்னு சொன்னா அதுவே ஒரு தனி பெருமையை காட்டுமா. நாமெல்லாம் அமருகிறோம்னா இந்த கை கால் முடியாம முட்டி வலிக்கிறது அப்படி இப்படின்னு அமர்றோம். பெருமாள் அமருகிறார்னு சொன்னா அவருடைய பெருமை, தன்னுடைய புருஷோத்தம தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு அமருவார். அதனாலதான் வீற்று இருந்து வீறு தோன்றும்படி அவர் இருக்கிறார். நாம உட்கார்றோம்னா வெறுமை இருக்கும், ஆனா பெருமான் அமருகிறார்னு சொன்னா தன்னுடைய பெருமை தன்னுடைய அழகு அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு வீற்றிருக்கிறார், கொழுவீற்றிருக்கிறார். அதை போல நீர் இருந்து எங்களை ரட்சிக்க வேண்டும். நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுடே இருந்திடா எங்கள் கண்முகப்பே என்று அடிக்கடி ஆழ்வார்கள். நீ எல்லா அழகையும் காட்டணும், நடக்கிற அழகையும் வேண்டும், சயனித்துக் கொண்டிருக்கிற அழகையும் சேவிக்கணும், வீற்றிருக்கக்கூடிய அழகையும் சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறார்களே, அதைத்தான் இங்க ஆண்டாளும் பிரார்த்திக்கிறார்கள். தடங்கொள் தாமரை கண்விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய் என்று நம்மாழ்வாரை போலே ஆசைப்படுகிறார்கள். ஒரே பாசுரத்துல நம்மாழ்வார் இத்தனையும் பிரார்த்திச்சுட்டார். தடங்கொள் தாமரை கண் விழித்து, தாமரை கண்களை நன்றாக மலர்த்து விழிக்க வேண்டும். நீ எழுந்து, அப்படி விழித்தவுடனே எழுந்திருக்க வேண்டும். உன் தாமரை மங்கையும் நீயும் இருவருமாக சேர்ந்து நடந்து இங்கு எங்களை நோக்கி வர வேண்டும். இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய், இவ்வளவு பெரிய பரப்பான பூமி முழுக்க வந்து சேவிக்குமா போலே அழகான ஒரு சிம்மாசனத்துல வீற்றிருக்க வேண்டும் என்ன இந்த 3ஐயும் நம்மாழ்வார் பிரார்த்தித்தாரா. அதை அப்படியே இங்க பாசுரத்துல ஆண்டாளும் பிரார்த்திக்கிறாள். நேற்றைய பாசுரத்துல கண் கடாட்சம் வேண்டும்னு பிரார்த்தித்தாள். இன்றைய பாசுரத்துல நீ எழுந்திருந்து நடந்து நடழக காண்பித்து வீற்றிருந்து இந்த அழகையும் எங்களுக்கு காட்ட வேண்டும். சரி, அப்படி வந்த பிற்பாடு என்ன செய்யணும்? யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும். நீ வரவிருக்கும் நாங்கள் ஆற்றாமையாலே உன்னை தேடி வரும்படியான, நாங்கள்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சீதா பிராட்டிய போல இருந்த இடத்துல இருக்கணும், நீ வந்து ரட்சிக்கணும். ஆனா இப்ப நாங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுமை இல்லை, காத்துன்னு இருக்க முடியாது. 5 நிமிஷம் தாமதிச்சா கூட பிராணனே போயிடும்ங்கிற நிலைமை வந்துடுத்து. இன்னமும் நாங்கள் எங்களுடைய இருப்பிடத்துல இருந்தோம்னா முடியாது. அதனால அத்தனை பேரும் புறப்பட்டோம், உன்னுடைய இருப்பிடத்திற்கே வந்து விட்டோம். பெருமான் அப்படி வந்துட்டா ரொம்ப வெட்கப்படுவாராம். அதாவது இதுல தண்டகாரண்யம் அந்த காட்டுக்குள்ள நுழைகிறார்கள்.
ரிஷிகள்லாம் வந்து பிரார்த்திக்கிறா. ஏஹி பஷ்ய ஷரீராணி என்று தங்களுடைய விரகம் தின்ன உடம்ப காட்டுகிறார்களாம். விரகம் தின்ன உடம்பு, ராட்சசர்கள் தின்ற உடம்பு. அவர்களுடைய உடம்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் ஒரு கையை பிடிச்சு சாற்றுவாளாம், ஒரு காதை பிடிச்சு சாற்றுவாளாம், ஒரு கண்ணை பிடுங்கி சாற்றுவாளாம். அதனால ரிஷிகள் எல்லாம் ரொம்ப நொந்து போய், ஒருத்தருக்கு ஒரு கை தான் இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு கால் தான் இருக்கு, ஒருத்தருக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, இந்த மாதிரி நரக வேதனை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு அத்தனை ரிஷிகளும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர். இப்ப ராமன் அங்கிருந்து புறப்பட்டு, அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கங்கா கூலத்துக்கு வந்து, அங்கிருந்து ஸ்ருங்கிபேரபுரம், அங்கிருந்து சித்திரக்கூட்டம், அங்கிருந்து தண்டகாரண்யம், இவ்வளவு தொலைவு வந்திருக்கிறாரா. அவர் காட்டுக்குள்ள வந்த உடனே இத்தனை பேரும் போய் ராமனிடத்துல, பா எங்களுடைய உடம்பையெல்லாம் பாரு, இந்த அரக்கர்கள்லாம் எவ்வளவு துன்பம் கொடுக்கிறார்கள், நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும்னு போய் அப்படியே சரணாகதி செய்தனர். அந்த சமயத்துல ராமன் சொல்ற வார்த்தை, ஹ்ரீரேஹி மமாதுலா, ஹ்ரீரேஷாஹி மமாதுலா, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் மயிர்கூச்செறியறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, ஒரே வெட்கமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன் என்ன வெட்கம்னா, நான் முன்கூட்டியே வந்து உங்களை ரட்சித்திருக்க வேண்டும், இப்படி இவ்வளவு துன்பத்தை அனுபவித்த பிற்பாடு இப்ப கூட நீங்கள் வந்து என்னிடத்துல பிரார்த்திக்கும்படி நான் வெறுமனே இருந்து விட்டேனே, அந்த அளவுக்கு நான் தாமதித்ததே ஒரு பெரிய தவறு. நான் அரசன்னு சொன்னால் துன்பம் வருவதற்கு முன்னன்றோ ரட்சித்திருக்க வேண்டும். உங்களுக்கு இத்தனை துன்பமும் ஏற்பட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் என்னிடத்துல வந்து பிரார்த்திக்கும் வரை நான் பொறுத்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் இப்ப எவ்வளவு தாழ்ந்தவனா போய்விட்டேன், நான் இப்பவே உங்களுக்கு ரட்சிக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப வெட்கத்தோடு மன்னிப்பு கேட்டு பிற்பாடு ரட்சிக்க போனான். அதே மாதிரிதான் இப்ப எம்பெருமான் இத்தனை கோபிமார்கள் புறப்பட்டு வந்தால் வெட்கப்படுவானா இல்லையா? ஐயோ, சிறுவர்கள், குழந்தைகள் இவர்களே புறப்பட்டு வந்து விட்டார்கள், நான் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறேனே, இன்னும் அவர்களை ரட்சிக்கிறதுக்கு போகலையே என்று பெருமாள் தம்மையே அப்படி நொந்து கொள்வரான். அதனால அப்படிப்பட்ட நீ இப்ப யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நாம் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரு. அந்த மாதிரி இந்த அவதாரத்துல நான் தான் நிறைய அரியணப்பட்டு இவர்களை ரட்சிக்க வேண்டும். ஆனா பாவம் இவர்களெல்லாம் இப்படி ஒருவரை ஒருவர் எழுப்புவது, வாசல் காப்பானையும் கோயில் காப்பானையும் எழுப்புவது, நம்முடைய தகப்பனாரை எழுப்புவது, ஆய்ச்சியை எழுப்புவது, நம்மை எழுப்பி அன்னரை எழுப்பி நப்பின்னை எழுப்பி மறுபடியும் நம்மை எழுப்புவது, இப்படி படாதன படும்படி நாம் இருந்தோமே, இது நம்முடைய குற்றமே என்று பெருமாள் தம்மையே நொந்து கொண்டு அப்படி ஆராய வேண்டுமா. யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னா இவர்கள்லாம் எதுக்காக வந்திருக்கான்னு நம்ம ஆராய்ச்சி இந்த இடத்துல சொல்லலையா, தன்னையே ஆராய்ந்து கொள்ளுகிறார். ஐயோ, நான் இப்படி இருக்கலாமா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, இவர்கள் வர்ற வரைக்கும் நான் இப்படி பொறுமையா இருந்துட்டேனே, கூடவே கூடாது. இதே மாதிரிதான் அங்க கீழ்வானம் பாசுரத்துல சொல்லும் பொழுது, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், அவருக்கு அப்படியே திடுக்கிடுமா, ஆஹா இவர்களே வந்து விட்டார்களேன்னு ஒரு 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 ஆச்சரியம், ஒரு வியப்பு, ஒரு பயம், எல்லாம் ஒரு கலக்கம் ஏற்பட்டு கலக்கத்தோடு வந்து அருள்வரான் எம்பெருமான். அதே மாதிரிதான் இங்க கண்ணனுக்கும் இத்தனை பேரை நேர்ல பார்த்த உடனே ஒரு கலக்கம் ஏற்பட்டு ஆராய்ந்து பார்க்கிறார், இப்படி வரலாமா, இவர்களெல்லாம் நாம தவிக்க விட்டு விட்டோமேன்னு ஆராய்ந்து பார்த்து அருளுகிறார் என்று நினைத்து பெண்கள் என்ன செய்தீர்கள், என்ன பாடுபட்டீர்கள் என்று விசாரித்து அருள வேண்டும். சரி, என்ன காரியம்னு சொன்னார்களான்னா அதை சித்தம் சிறுகாலைங்கிற பாசுரத்துக்கு வைத்து விட்டார்களாம். என்ன திருப்பாவை முடியறச்ச சித்தம் சிறுகாலையில என்ன காரியம்னு சொல்லி அதற்கு அடுத்த பாசுரத்துல பெற்றோம், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்று இறைஞ்சி அந்த பறையை பெற்று விட்டார்கள். பெருமானிடத்துல பிரார்த்தனை பெற்றதுங்கிறத கடைசியா வைத்துப்போம். இப்போதைக்கு அவர் எழுந்தருளி நம்மை கட்டாட்சிக்க வேண்டும், நடையழக காட்ட வேண்டும். வந்து இப்படி பாடுபட்டீர்களா, இவ்வளவு சிரமப்பட்டீர்களான்னு வார்த்தையால நம்ம இடத்துல ஆறுதலை சொல்லி அப்படி ரட்சிக்க வேண்டும். அதைத்தான் ஆராய்ந்து அருள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்துன்னா இத்தனை பேர் புறப்பட்டு வந்து விட்டார்களேங்கிறத பெருமான் ரொம்ப மனசுல ஒரு வருத்தத்தோடு நம்மை அப்படி விசாரித்து ரட்சிக்க வேண்டும் என்ன அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார்கள். அது கோபிமார்களுடைய ஒரு விண்ணப்பம். இதை பெருமானம் ஏற்றுக்கொண்டு பெருமாள் தம்முடைய சிறந்த நடையழக காட்டிக்கொண்டு அப்படி எழுந்தருளினாராம். அதை பார்த்துட்டு யாரோ நாங்கள் தாழ்ந்தவர்கள் ரெண்டு வார்த்தை கேட்டோங்கிறதுக்காக உன்னுடைய பெருமையும் பாராமல் நீ எழுந்து நடந்து வந்து விட்டாயா என்று பார்த்து திருஷ்டி தோஷம் பட்டுடமே, இந்த அழகுக்கு கண்ணெச்சல் வந்துடுமே, சிறந்த இந்த நடையழகுக்கு பல்லாண்டு பாடுவோம் பல்லாண்டு பாடுவோம்னு சொல்லி அன்னி உலகம் அளந்தா இடிபோற்றின்னு நாளைய பாசுரத்துல பெருமானுடைய அந்த திருவடிகள், அவருடைய சௌகுமாரியம், மென்மை, அழகு அனைத்துக்கும் பல்லாண்டு பாடக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். அது நாளைய தினத்து பாசுரம். இப்ப இன்றைய பாசுரத்துல என்ன முக்கியமா தெரிந்து கொள்ளணும்னா, பெருமான் சிம்மத்தை போலையும் நடக்கிறார், யானையை போலையும் நடக்கிறார், புலிய போலையும் நடக்கிறார், அதே மாதிரி எருத போலையும் நடக்கிறார். இப்படி நடையழக காண்பித்து அடியவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளுகிறார். பின்னர் தானே வந்து விசாரிக்கிறாராம், ஐயோ உங்களை வர வச்சுட்டேனே,
நானன்னோ முன்னாடி வந்து ரட்சித்திருக்க வேண்டும்னு தான் புண்பட்டு அருளுகிறார். இது அவருக்கு பெருமைக்கு தகுமா? நாம தானே அவர்கிட்ட முன்னாடி போயிருக்கணும். எத்தனையோ பிறவியா நாம போகாமல் எங்கேயோ சுத்தி கொண்டிருந்துட்டு இன்னைக்கு நாம அவரிடத்துல போனோம்னு உடனே பெருமாள் வெட்கப்படுகிறாராம். நாம வெட்கப்படணும். ஐயோ இத்தனை காலமா நான் அவரிடத்துல போகாம ஏதோ தாழ்ந்த விஷயத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தேனேன்னு உண்மையில நாம வெட்கப்பட வேண்டி இருக்க. அந்த வெட்கம் நமக்கு இல்லாம போனதுனால பெருமாள் பார்க்கிறார், யாரோ ஒருத்தர் வெட்கப்படணும், நீ படலன்னா என்ன, நான் வெட்கப்படுறேன், உன்னை முன்னாடியே ரட்சித்திருக்க வேண்டியன் போய் இப்படி தாமதித்து விட்டேனேன்னு அப்படி ரட்சிக்கிறாராம். இது என்ன பெருங்குணம்! இதுல ஈடுபட்டு இப்ப ஆண்டாள் நாச்சியார் இப்படி இந்த குணத்தை எங்களிடத்திலையும் காட்டணும், நீ வழியில வந்து எங்களை கட்டாட்சித்து யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இந்த நடையழக இன்னைக்கும் நாம நம்பெருமாளிடத்துல காணலாம்னு ஆச்சாரியர்கள் அந்த புறப்பாட்டு அழகுல அப்படி ஈடுபட்டு பெருமான சேவிக்கிறார்கள். அவரவர்கள் அந்தந்த திவ்ய தேசங்கள்லையும் எம்பெருமானுடைய புறப்பாடுல எவ்வளவு ஆச்சரியமா சேவிக்கிறோம். இன்னும் உள்ள இருந்தாருன்னா ஏதோ ஒரு அழகு மட்டும்தான் சேவையாகும். புறப்பாடுக்குன்னு வெளியில வந்தா இந்த பக்கத்துல இருந்து சேவிக்கலாம், அந்த பக்கத்துல இருந்து சேவிக்கலாம், பின்பக்கம் சேவிக்கலாம், இன்னும் அப்படி எழுந்தருளகும் பொழுது அவருடைய அங்க அசைவுகள் இதையெல்லாம் சேவிக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான மாலைகள், ஒவ்வொரு விதமான திருவாபரணங்கள், ஒவ்வொரு விதமான திருக்கோலம் அனைத்தையும் காட்டிக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருளுகிறார்னா அதுதான் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆக அப்படி அனைவரும் புறப்பாடை சேவிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய அழகு, அதைத்தான் ஆண்டாலும் இதில் ஆசைப்பட்டு பிரார்த்தித்தாள். ஆச்சரியமான பாசுரம். அந்த பாசுரத்தை அனைவரும் அனுசந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். மாரிமலையும் உழைஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாதாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.